கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய சமாதானமும் கிருபையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே பழுகி பெருகுவதாக. இந்த நாளிலும் கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை கிருபையாய் கர்த்தர் கூட்டி சேர்த்ததுக்காக ஆண்டுக்கு நன்றி சொல்கிறேன். சங்கீதக்காரன் தாவீது சொல்லும்போது, கர்த்தருடைய வீட்டுக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது, சந்தோஷமாய் நான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்தேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் ஏதோ ஒரு ஆராதனையில் கலந்து கொள்ளும்படியாக அல்ல, நாம் தேவனுடைய சமூகத்தை உணரும்படியாகவும் கர்த்தருடைய வார்த்தையினாலே போஷிக்கப்படும்படியாகவும் நாம் வந்திருக்கிறோம். கடந்த வாரம் முழுவதும் கர்த்தர் நம்மை பாதுகாத்திருக்கிறார், நம்மை நடத்தியிருக்கிறார், தேவைகளை சந்தித்திருக்கிறார். ஆமென். மறுபடியுமாக கர்த்தருடைய ஆலயத்திலே நம்மை கொண்டு வந்திருக்கிறார். நம்முடைய இருதயம் ஸ்திரப்பட வேண்டும், கர்த்தர் மேல் வைத்திருக்கிற விசுவாசம் பலனடைய வேண்டும். இப்படியாவது நம்முடைய வாழ்க்கையை தேவனுடைய சித்தத்தோடு இசைந்து விட வேண்டும். ஆமென். ஆகவே கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போவோம். உங்கள் இருதயத்தை திறந்து வையுங்கள். ஒன்று உங்களை திசை திருப்பாதபடி கர்த்தருடைய வார்த்தையை நாம் கூர்ந்து கவனிக்க கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவாராக. போன ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரு முக்கியமான தலைப்பை நாம் ஆரம்பித்தோம். நம்ம செய்தியின் தலைப்பு இரக்கத்தின் மறைபொருள், த மிஸ்ட்ரி ஆஃப் மர்சி. த மிஸ்ட்ரி ஆஃப் மர்சி, இரக்கத்தின் மறைபொருள் என்ற தலைப்பிலே நாம் நம்முடைய பாடத்தை ஆரம்பித்தோம். நம்முடைய திறவுக்குள் வசனம் ரோமருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களிலே நாம் தியானித்த காரியம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கிறேன். தேவனுடைய இரக்கம் மனிதராலே சம்பாதிக்க முடியாது. நம்முடைய சாதனையினாலே தேவனுடைய இரக்கத்தை அனுபவிக்க முடியாது. தேவனுடைய இரக்கம் தேவனுடைய இருதயத்திலிருந்து புறப்படுகிற ஒரு காரியம். ஆமென். நம்முடைய வேதாகமத்தை திருப்பி ரோமருக்கு நிருபம் 9ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். உங்களுடைய பரிசுத்த வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். நீங்கள் மேல் தளத்தில் இருந்தாலும் கீழ்த்தளத்தில் இருந்தாலும் ரோமருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். அதனால் எவ்வளோ சத்தமாக வாசிக்க முடியுமோ அவ்வளோ சத்தமாக அந்த வசனங்களை வாசிக்கணும். ஆவியானவர் நமக்குள்ளே இன்றைக்கி ஒரு ஆழமான கிரியை நடப்பிக்க வேண்டும். ரோமருக்கு நிருபம் 9ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள். அவர் மோசேயை நோக்கி, எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன், எவன் மேல் உருக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் உருக்கமாயிருப்பேன் என்றார். ஆகையால் விரும்புகிற நாளும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலயா. ஹல்லேலூயா. விரும்புகிற நாளும் அல்ல, ஓடுகிற நாளும் அல்ல, இறங்குகிற தேவனாலயா. இறங்குகிற தேவன். நம்முடைய தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அவர் இறங்குகிற தேவன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். போன ஞாயிற்றுக்கிழமை காலையிலே இந்த இரக்கத்தின் மறைபொருள் என்ற தலைப்பிலே முதலாவது குறிப்பை நாம் தியானித்தோம். இரக்கத்தை பெறக்கூடிய நிபந்தனைகளை குறித்து நாம் தியானித்தோம். இரக்கத்தின் நிபந்தனைகள் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கிறது? தாழ்மையான இருதயம், மனம் திரும்புதல் இருதயம், விசுவாசிக்கிற இருதயம், மனதுருகிற ஒரு இருதயம். இரக்கத்தின் நிபந்தனைகள் மனத்தாழ்மை. யார் யார் தன்னை தாழ்த்த ஒப்பு கொடுக்கிறார்களோ கர்த்தர் அவர்களுக்கு இறங்கி விடுகிறார். ஆமென். தேவன் நமக்கு இறங்க வேணுமானால் மனத்தாழ்மை வேணும். முற்றிலுமா நம்மளை தாழ்த்தணும். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நாம் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் இதற்கு காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவராகிய இயேசுவோட தாழ்மை தான். சர்வ வல்லமையுள்ள தேவன், அண்ட சராசரங்களை படைத்த கர்த்தர் தன்னை மரண பரியந்தம் கீழ்ப்படிந்து தன்னை தாழ்த்த ஒப்பு கொடுக்காவிட்டால் நாம் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்க முடியாது. நம்முடைய வாழ்க்கை மாறி இருக்காது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை மாறி இருக்கிறது என்றால், நாம் ரட்சிக்கப்பட்டு மீட்கப்பட்டிருக்கிறோம் என்றால் இதற்கு காரணம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய தாழ்மை. அடிமையின் ரூபம் எடுத்து என்று சொல்லப்படுகிறது. யோசித்து பார்க்க முடியுதாங்க? சர்வ வல்லமுள்ள தேவன் அடிமையின் ரூபம் எடுத்தாராம்.
அடிமையாக மாறினாரா. அடிமை. அவர் ஏன் தன்னை தாழ்த்த வேண்டும்? அவர் நம்மேல் வைத்த இரக்கம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தாழ்மையாய் சொல்கிறேன், அன்பாய் சொல்கிறேன், ஒரு தகப்பனாய் சொல்கிறேன். கர்த்தருடைய இரக்கத்தை நீங்க பெறணும்னா உங்களை தாழ்த்துங்க. எவ்வளவு தாழ்த்த முடியுமோ உங்களை தாழ்த்துங்க. வேதம் தெளிவாய் சொல்கிறது, பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து, தாழ்மை உள்ளவர்களுக்கும் கர்த்தர் கிருபை அளிக்கிறார். கர்த்தர் கிருபை அளிக்கிறார். வேதத்தில் ஒரு இடத்துல எழுதப்பட்டிருக்கு, ஆகாப் ராஜா, இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப் ரெட்டு உடுத்தி தன்னை தாழ்த்தினபடினாலே கர்த்தர் உடனடியாக அந்த மனுஷனுக்காக இறங்கினார். யோசிச்சு பாருங்க, துன்மார்க்கமான ராஜா, தேவனுக்கு விரோதமானவன், விக்கிர ஆராதனைக்கு நேராக ஆகாவும் தன்னுடைய மனைவியாகிய எசேபேலும் தேவனுக்கு விரோதமாக இருந்தவர்கள். ஒரு விசை ஆகாப் தன்னை முற்றிலுமாக தாழ்த்தினபடினாலே ஆண்டவர் சொல்றாரு, இந்த மனுஷனை பார்த்தியா, இந்த மனுஷன் தன்னை தாழ்த்தினபடினாலே இந்த மனுஷனுக்காக நான் இறங்குவேன். கர்த்தர் எங்க தாழ்மையை பார்க்கிறாரோ அங்க இறங்கி விடுவார். முற்றிலுமா நம்மளை தாழ்த்தணும். வேதத்தில் ஒரு வசனம் இருக்கு, எந்த மனுஷனாவது தான் நிற்கிறேன் என்று தன்னிலே நினைப்பான் என்றால் விழாதபடி எச்சரிக்கையா இருக்க கடவன். இருக்கா? நான் நிற்கிறேன்னு நினைச்சிட்டா நான் தான் முதல்ல விழுந்துருவேன் அர்த்தம். ஆமே. அடிக்கடியாக ஒரு சிந்தனை எனக்குள்ள வருவது உண்டு. என்ன தெரியுமா? நிற்கிற வரைக்கும் தாங்க ஆபத்து, விழுகிற ஆபத்து நிற்கிற வரைக்கும் இருக்கு. கர்த்தருடைய சமூகத்தில் விழுந்துட்டேன்னு வைங்களேன், விழுகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. கர்த்தருடைய சமூகத்திலே என்னை தாழ்த்தி அவருடைய பாதபடியிலே நான் விழுந்து விடுவேன், ஆனால் நான் விழுந்து போவதற்கு வாய்ப்பே இல்லை. நிற்கிற வரைக்கும் தான் விழுகிறதற்கான வாய்ப்பு. ஆமே. உள்ளத்தின் ஆழத்திலே நான் ஒவ்வொரு நிமிஷமும் சொல்லணும், ஆண்டவரே உங்களோட பாதபடியிலே நான் விழுந்து கிடக்கணும், உங்களோட பாதபடியிலே விழுந்து கிடக்கணும். கர்த்தருடைய பாதபடியிலே விழுந்து விடுவோமானால் நான் விழுந்து போவதற்கு வாய்ப்பே இல்லை. தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். வேதத்தின் கோட்பாடுகள் அருமையாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப கர்த்தருடைய இரக்கத்தை நம்ம பெறணும்னா நம்ம தாழ்த்தணும். எவ்வளவுதான் நம்மளை கர்த்தர் உயர்த்தட்டுமே, எவ்வளவுதான் நம்மளை ஆசீர்வதிக்கட்டுமே, எவ்வளவுதான் கர்த்தர் நம்மளை எடுத்து பயன்படுத்தட்டுமே, ஆண்டவரே உமக்கு முன்பாக நான் தாழ்த்தேன், நான் ஒன்றுமில்லை ஆண்டவரே. உண்மையான தாழ்மை என்ன தெரியுமா? என்னுடைய சகோதரனை என்னை காட்டில் மேன்மையாய் நினைக்க வேண்டும். அதாங்க உண்மையான தாழ்மை. தாழ்மை என்பது ஒரு பரிசுத்தமான போல ஒயிட் ஷர்ட் ஒயிட் பேண்ட் போட்டுட்டு ரொம்ப அமைதியாக நடந்து போகிற தாழ்மை அல்ல. தாழ்மை என்பது என்னுடைய சகோதரனை சகோதரி என்னை காட்டிலும் மேன்மையாய் நினைக்கணும். ஆமென். எத்தனை பேருக்கு ஆயத்தம்? படிக்காதவர்களாக இருக்கலாம், ஏழைகளாக இருக்கலாம், அந்தஸ்து இல்லாதவர்களாக இருக்கலாம், ஆனால் அவர்களிலே தேவ சாயல் இருக்கிறபடினாலே, அவர்களிலே தேவ சாயல் இருக்கிறபடினாலே அவர்களை என்னை காட்டிலும் மேன்மையாய் நான் நினைப்பேன் என்றால் அதான் உண்மையான தாழ்மை. அப்படிப்பட்ட தாழ்மையை கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் தருவாராக. ஆமென். இன்றைக்கான செய்திக்கு நேராக நாம் கடந்து போவோம். இரண்டாவது மூன்றாவது குறிப்புகள், இரக்கத்தின் வாய்க்கால். இரண்டாவது குறிப்பு, இந்த இரக்கத்தின் மறைபொருள் என்ற தலைப்பிலே இரண்டாவது சத்தியம் என்னவென்றால் இரக்கத்தின் வாய்க்கால். மூன்றாவது இரக்கத்தின் தொடர்ச்சி, the channel of mercy. இரக்கத்தின் வாய்க்கால், channel of mercy. மூன்றாவது இரக்கத்தின் தொடர்ச்சி, continuation of mercy. continuation of mercy. இந்த ரெண்டு வாக்கியங்களை நீங்கள் ஆழ்ந்து சிந்தித்து பாருங்கள். இரக்கத்தின் வாய்க்கால், இரக்கத்தின் தொடர்ச்சி. இது நமக்கு எதை கற்றுக் கொடுக்கிறது என்றால், இரக்கத்தின் வாய்க்கால் என்று சொல்லும்போது, இரக்கத்தின் வாய்க்கால் என்று சொல்லும்போது
இரக்கம் நம்மை எப்படி அடைகிறது என்பதை விளக்குகிறது தான் இரக்கத்தின் வாய்க்கால். இரக்கத்தின் வாய்க்கால், சேனல் ஆஃப் mercy என்று சொல்லும்போது, how does mercy reach you and me? இந்த தேவ இரக்கம் நம்ம எப்படி அடைகிறது? மூன்றாவது, இரக்கத்தின் தொடர்ச்சி என்று சொல்லும்போது, தேவ இரக்கம் எப்படி நம்மை அடைகிறது என்று மாத்திரம் அல்ல, அந்த தேவ இரக்கம் நம்முடைய வாழ்நாள் முழுவதும் ஒவ்வொரு நாளும் நம்மை தாங்கி கொண்டிருக்கிறது. நான் இந்த பூமியிலே நான் கண்களை மூடுகிற வரைக்கும், அந்த நிமிஷம் வரைக்கும் தேவ இரக்கம் என்னை தாங்கி நடத்தி கொண்டே இருக்கிறது. இரக்கத்தின் தொடர்ச்சி, தேவ இரக்கத்தின் வாய்க்கால். தேவ இரக்கம் நம்ம எப்படி அடைகிறது? இரக்கத்தின் தொடர்ச்சி. இந்த பூமியிலே நம் கண்களை மூடுகிற வரைக்கும் ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு நாளும் அந்த தேவ இரக்கத்தினால் தான் நாம் காக்கப்படுகிறோம். ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. இந்த இரண்டாவது குறிப்பு, இரக்கத்தின் வாய்க்கால். நாம் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். தேவ இரக்கம் எப்படி நம்மை அடைகிறது என்றால், God's mercy flows through the person and the work of Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ற ஒரு ஆள் தத்துவம், அவர் செய்த கிரியையினாலே தேவ இரக்கம் நம்ம அடைகிறது. அப்ப அந்த தேவ இரக்கத்தின் வாய்க்கால் யார் என்று கேட்டீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு தான். ஆமென். The Lord Jesus Christ is the channel of mercy. தயவு செய்து இந்த செய்தியை நீங்கள் முழுமையாய் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு தெளிவாய் விளங்க வேண்டும். ஆவியானவர் புரிந்து கொள்ள ஆவியானவர் உதவி செய்வாராக. Mercy originates in the heart of God, but it reaches humanity through the sacrifice of Christ on the cross. தேவ இரக்கம் தேவனுடைய இருதயத்திலே துவங்குற ஒரு காரியமாக இருந்தாலும், அந்த தேவ இரக்கம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே செய்த தியாகத்தின் மூலமாக அந்த தேவ இரக்கம் நம்மை அடைகிறது. தேவ இரக்கம் எங்க இருக்கு தெரியுமா? தேவனுடைய இருதயத்தில் இருக்கிறது. அந்த இரக்கம் தேவனுடைய இருதயத்தில் இருக்கிறது. இருதயத்தில் இருக்கிற தேவ இரக்கம் நம்ம எப்படி அடைகிறது என்றால், ஆண்டவராகிய இயேசு கல்வாரி சிலுவையிலே செய்த தியாகத்தின் மூலமாக அந்த தேவ இரக்கம் நம்மை அடைகிறது. சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். தேவ இருதயம், தேவ இரக்கம் அவருடைய இருதயத்தில் இருக்கிறது. இருதயத்தில் இருக்கிற தேவ இரக்கம் என்னை அடைய வேண்டும் என்றால், ஒருவர் எனக்காக கல்வாரி சிலுவையிலே தன்னையே தியாகமாக கொடுக்க வேண்டும். அப்ப யோசிச்சு பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கல்வாரி சிலுவையிலே தன்னை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்த காரணம் என்னவென்றால், தேவனுடைய இருதயத்தில் இருக்கிற இரக்கம் என்னை அடைய வேண்டும் என்பதற்காக தான். எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது? ஆண்டவராகிய இயேசு ஏன் தன்னை தாழ்த்தி கல்வாரி சிலுவையிலே தன்னை பலியாக ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்றால், தேவனுடைய இருதயத்தில் இருக்கிற அவருடைய இரக்கம் என்னை அடைய வேண்டும், உங்களை அடைய வேண்டும். அந்த கல்வாரி சிலுவையின் தியாக பலி இல்லாவிட்டால் தேவனுடைய இருதயத்தில் இருக்கிற இரக்கம் உங்களை என்னை அடைய முடியாது. இன்னைக்கு அந்த தேவ இரக்கம் நம்மை அடைந்திருக்கிறது என்றால், கல்வாரி சிலுவையிலே தன்னை ஜீவ பலியாக ஆண்டவராகிய இயேசு ஒப்பு கொடுத்ததுதான். நீங்க சிந்தித்து பார்க்கும்படியாய் பேசுகிறேன். ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறார். யோவான் எழுதின சுவிசேஷத்திலே திருப்பி பார்க்க வேண்டாம். ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்துக்கு வந்தபோது அவர் கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் வந்தார். கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராக ஆண்டவராகிய இயேசுவிலே தான் தேவனுடைய இரக்கத்தை நம்மால் பார்க்க முடிந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளதான் தேவனுடைய இரக்கத்தை நம்மால் தொட முடிந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளதான் அந்த தேவனுடைய இரக்கத்தை நம்மால் அனுபவிக்க முடிந்தது. சபையாரே, இந்த சத்தியத்தை நீங்கள் தெளிவாய் விளங்கிக் கொள்ளணும். கல்வாரி சிலுவையிலே
நீதியும் இரக்கமும் சந்தித்த இடம் கல்வாரி சிலுவை. Cross of Calvary is the meeting place of justice and mercy. கல்வாரி சிலுவையில தான் தேவனுடைய நீதியும் தேவனுடைய இரக்கமும் ரெண்டும் ஒன்றாய் சேர்ந்து இணைந்த இடம் கல்வாரி சிலுவை தான். சிந்தித்து பார்க்கணும். கல்வாரி சிலுவையில தேவ இரக்கமும் தேவனுடைய நீதியும் ஒன்றாய் இணைகிற ஒரு இடம். நீதியின் சொல்லும்போது பாவம் செய்கிற மனுஷன் நியாயத்திற்கப்பட வேண்டும் என்று சொல்லி நீதி சொல்கிறது. Justice demanded punishment for sin. தேவனுடைய நீதி என்ன தெரியுமா சொல்லுது? பாவம் செய்த மனுஷன் சாக வேண்டும். பாவம் செய்கிற மனுஷன் நியாயம் தீர்க்கப்பட வேண்டும். ஆனால் தேவ இரக்கம் என்ன தெரியுமா சொல்கிறது? பாவம் செய்த மனுஷன் மன்னிக்கப்பட வேண்டும். தேவனுடைய நீதிக்கும் இரக்கத்துக்கு எத்தனை பேருக்கு வித்தியாசம் தெரியுது? தேவனுடைய நீதி, நான் பாவம் செய்தவன். தேவ நீதி சொல்கிறது நான் தண்டிக்கப்பட வேண்டும், நான் சாக வேண்டும். ஆனால் தேவ இரக்கம் சொல்லுது நீ சாகக்கூடாது, நீ மன்னிக்கப்பட வேண்டும். ஆமென். சபையாரே, நீங்கள் யோசித்து பாருங்க. நல்லா யோசிக்கணும், சிந்திக்கணும். இரக்கம் இல்லாமல் தேவனுடைய நீதி மாத்திரம் ஆளுகை செய்யுமானால், கவனிக்கிறீங்களா? சிந்தித்து பார்க்கிறீங்களா? இரக்கம் இல்லாமல், தேவ இரக்கம் இல்லாமல் தேவனுடைய நீதி மாத்திரம் ஆளுகை செய்யுமானால் பாவம் செய்த நாம் அத்தனை பேரும் நியாயம் தீர்க்கப்பட்டு நாம் அத்தனை பேரும் சாக வேண்டும், மரிக்க வேண்டும். இதற்கு மாறாக தேவ இரக்கம் மாத்திரம், நீதி இல்லாமல் தேவ இரக்கம் மாத்திரம் ஆளுகை செய்யுமானால் தேவனுடைய அந்த ஸ்டாண்டர்ட், தரம், பரிசுத்தத்தை குறித்து தேவனுடைய தரம் குலைந்து போய்விடும். நீங்க நல்லா சிந்திக்கணும். If justice alone ruled without mercy, every sinner would be condemned. On the other hand, if mercy alone ruled without justice, the standard of God's holiness should be compromised. உங்களுக்கு விளங்குதா? நான் மறுபடியும் சொல்றேன். இரக்கம் இல்லாமல் தேவனுடைய நீதி மாத்திரம் ஆளுகை செய்தா நம்ம எல்லாரும் அழிந்து போக வேண்டும், நியாயம் தீர்க்கப்பட்டு அழிக்கப்பட வேண்டும். மாறாக இரக்கம் மாத்திரம் இருந்து நீதி இல்லாவிட்டால் தேவனுடைய பரிசுத்த நிலைநிறுத்தி நிற்க முடியாது. சிலுவையிலே, கல்வாரி சிலுவையிலே ஒரு அற்புதம் நடந்தது. என்ன தெரியுமா? நீதி, தேவனுடைய நீதி நிறைவேற்றப்பட்டது, இரக்கம் கட்டவிழ்க்கப்பட்டது. கல்வாரி சிலுவையிலே தேவனுடைய நீதி நிலைநாட்டப்பட்டது, தேவ இரக்கம் கட்டவிழ்க்கப்பட்டது. தேவனுடைய நீதி நிலைநாட்டப்பட்டது என்று சொன்னேன். எப்படி என்றால், ஆண்டவராகிய இயேசு தன்னையே ஜீவ பலியாக கல்வாரி சிலுவையிலே ஒப்பு கொடுத்தபடினாலே தேவனுடைய நீதி நிலைநாட்டப்பட்டது. அவர் தன்னையே நமக்காக தியாக பொருளாக ஒப்பு கொடுத்தபடினாலே தேவ இரக்கம் உங்கள் மீதும் என் மீதும் கட்டவிழ்க்கப்பட்டது. இன்னும் தெளிவா சொல்லணும்னா, நம்முடைய நியாய தீர்ப்பை, நாம் செய்த பாவத்தின் விளைவை, நியாய தீர்ப்பை ஆண்டவராகிய இயேசு தன்மேலே சுமந்து கொண்டு அவர் மேல் வர வேண்டியதான இரக்கத்தை நீங்களும் நானும் அனுபவித்தபடினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். The Lord Jesus Christ took the punishment that belonged to us so that we could receive the mercy that belongs to him. இரக்கம் அவருடையது, தண்டனை என்னுடையது. என்னுடைய தண்டனையை அவர் சுமந்தபடினாலே அவருடைய இரக்கத்துக்கு நான் பங்குள்ளவனாய், பாத்திரவானாய் கர்த்தரிடம் மாற்றினார். ஹல்லேலூயா. நீங்க இப்படி யோசித்து பாருங்க. இரக்கம் என்று சொல்லும்போது, இரக்கம் நீதியை ரத்து செய்கிறது அல்ல. Mercy is not cancelling justice. It is satisfaction of justice through substitution. இரக்கம் நீதியை ரத்து செய்கிறது அல்ல,
இரக்கம், தேவ இரக்கம் நீதியை நிறைவேற்றி என்னுடைய ஸ்தானத்திலே என்னுடைய தண்டனையை ஆண்டவராய் இயேசு எனக்காக சுமந்தபடினாலே நீதி கல்வாரி சிலுவையிலே நிறைவேற்றப்பட்டு தேவ இரக்கம் எனக்காக கட்டவிழ்க்கப்பட்டது. ஆண்டவராய் இயேசு என்னுடைய ஸ்தானத்தை எடுத்துக்கொண்டார். He became my substitute so that we might receive mercy. அவர் என்னுடைய இடத்தை எடுத்தபடினாலே தேவ இரக்கம் உங்களுக்கு எனக்கு உண்டாயிருக்கிறது. ஒரு நிமிஷம் நீங்க சிந்தித்து பார்க்கணும். ஆண்டவராய் இயேசுவை கல்வாரி சிலுவையிலே அறைய போகிறார்கள். இப்ப பிலாத்து சொல்றாரு, இவர்களை ஒரு குற்றமும் நான் காணேன், இவர்களை ஒரு குற்றமும் காணேன், இவரை விட்டுலாமே. யூதர்கள் சொல்கிறார்கள், இல்லை, இவரை சிலுவையில் அறைய வேண்டும். அந்த நாளின் முறைமைகளின்படி பஸ்கா பண்டிகை வரும்போது யாராவது ஒரு குற்றவாளி விடுதலை செய்யப்பட வேண்டும், ஒரு குற்றவாளி விடுதலை செய்யப்பட வேண்டும். அதை மனதில் வைத்துதான் பிலாத்து சொல்றாரு, இவரை விடுதலை செய்தரலாமே, இவர்களை ஒரு குற்றத்தையும் நான் பார்க்கலையே, இவர் குற்றமற்றவராக இருக்கிறபடினாலே இவரை விடுதலை செய்யலாமே என்று சொல்லும்போது யூதர்கள் சொல்றார், இல்ல இல்ல, இவர் சிலுவையில் அறையப்பட வேண்டும். அப்ப யாரை விடுதலை ஆக்குறது என்று பார்க்கும்போது பரபாசை விடுதலை ஆக்குகிறார்கள். ஒரு கொலை குற்றத்துக்கு ஆளான பரபாசை அவர்கள் விடுதலை ஆக்குகிறார்கள். என்ன கருமையான சபையாரே, அந்த பரபாஸ் யாருன்னு தெரியுமா? அந்த பரபாஸ் யாரு? நாதா, நீங்க தான். உங்களை விடுதலையாக்கும்படியாக, என்னை விடுதலையாக்கும்படியாக, நம்மை மீட்கும்படியாக ஆண்டவராக இயேசு கல்வாரி சிலுவையில் நமக்காக மரித்தார். ஹல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இதனாலதான் தீத்து தன்னுடைய நிருபத்தில் எழுதும் போது எழுதுகிறார். எடுத்து வாசிங்கள். தீத்து 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்கள். தீத்து 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம், நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே நம்மை ரட்சித்தார். அப்ப நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்னா நாம் செய்த நீதியின் கிரியைகள் அல்ல சகோதரனே, சகோதரியே, நாம் செய்த நீதியின் கிரியைகள் அல்ல. நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் அவருடைய இரக்கத்தின்படியே நம்மை ரட்சித்தார். அவருடைய இரக்கத்தின்படியே நம்மை ரட்சித்தார். Salvation is not the result of man's merit, it's a result of divine mercy. நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் மனிதன் செய்த நற்கிரிகள் அல்ல, தேவனுடைய இரக்கத்தின்படி நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே செய்த தியாகத்தினாலே, அந்த இரக்கத்தினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த தேவ இரக்கத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால் புதிய ஏற்பாட்டிலே யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்திலே தேவ இரக்கத்திற்கான அற்புதமான ஒரு உதாரணத்தை வேதாகமத்திலே நம்மால் பார்க்க முடியும். One of the most beautiful illustration of God's mercy is found in John's Gospel chapter 8. யோவான் 8ஆம் அதிகாரத்திலே தேவனுடைய இரக்கத்துக்கு அற்புதமான ஒரு உதாரணத்தை பரிசுத்த வேதாகமத்திலே நம்மால் பார்க்க முடியும். சிந்தித்து பாருங்கள். கையும் களவுமாக பிடிக்கப்பட்ட அந்த பாவியான ஸ்திரீ ஆண்டவராக இயேசுவிடத்திலே கொண்டு வருகிறார்கள். சிந்தித்து பார்க்கணும். அன்றைக்கு இருந்த மத தலைவர்கள், பரிசேயர்கள் கையும் களவுமாக விபச்சாரத்திலே கையும் களவுமாக பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை ஆண்டவராக இயேசுவுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்தி அவர்கள் சொல்லுகிறார்கள், மோசேயின் நியாயப்பிரமாணத்தின்படி இந்த ஸ்திரீ கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும். பிரமாணத்தின்படி இந்த ஸ்திரீ கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும். நல்ல கவனிக்கிறீங்களா? பரிசேயர்கள், மத தலைவர்கள் அன்றைக்கு ஆண்டவராக இயேசுவிடத்திலே அந்த ஸ்திரீயை கொண்டு வந்த நோக்கம் என்ன? நோக்கம் நீதியும் அல்ல,
இரக்கமும் அல்ல. அந்த ஸ்திரீயின் மேல் அவர் இறங்கினபடினாலே கொண்டு வரல. அந்த ஸ்திரீயை நியாயத்தீர்க்கப்பட வேண்டும் என்று கொண்டு வரல. அவர்கள் கொண்டு வந்த நோக்கம் என்ன தெரியுமா? ஆண்டவராய் இயேசுவின் மேல் தவறு கண்டுபிடிக்க வேண்டும் என்று, குற்றம் கண்டுபிடிக்கும்படியாக ஆண்டவராய் இயேசுவை எப்படியாவது ஒரு பிரச்சனையில சிக்க வைக்க வேண்டும், எதையாவது பண்ணி ஆண்டவராய் இயேசுவை அவர் மேல் ஒரு குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த ஸ்திரீ ஆண்டவராய் இயேசுவிடத்தில் கொண்டு வருகிறார்கள். நல்ல கவனிங்க. இப்ப அந்த பாவியான ஸ்திரீ ஆண்டவருக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறார். ஆண்டவராய் இயேசு மாத்திரம் நியாயப்பிரமாணத்தின்படி இந்த ஸ்திரீ கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும், கல்லெறிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னால் இவர் இரக்கம் உள்ளவர் என்பது நிராகரிக்கப்படும். அப்படிதானே? The reputation of God's compassion would be questionable. எல்லாருக்கும் தெரியும் இவர் இரக்கத்தின் ஐஸ்வர்யவர், இவர் இரக்கம் உள்ளவர் என்பது எல்லாருக்கும் தெரியும். இவர் மாத்திரம் கல்லிருந்து கொள்ளுங்கன்னு சொல்லியிருந்தா இவரிடத்துல எங்க இரக்கம் இருக்கிறது என்று சொல்லியிருப்பார்கள். அப்படிதானே? இதற்கு மாறாக இல்ல, கல்லெறிந்து கொள்ள வேண்டாம், இந்த சிறிய விட்டுவிடுங்கள் என்று சொன்னால் அவங்க என்ன தெரியுமா சொல்லியிருப்பாங்க? இவர் நியாய பிரமாணத்தை மீறுகிறார் என்று சொல்லியிருப்பார்கள். என்ன பண்றது அந்த சூழ்நிலையில? ஆண்டவராய் இயேசு அந்த ஞானம் வெளிப்படுகிறது பாருங்க. ஞானம். ஆண்டவராய் இயேசு சொல்கிறார், உங்களில் பாவம் இல்லாதவன் முதல்ல அவள் மேல் கல்லெறியப்படும். உங்களிலே பாவம் இல்லாதவன் எவனோ அவன் முதலிலே இந்த ஸ்திரீயின் மேல் கல்லெறிய கடவன் என்று சொன்ன போது வேதம் சொல்கிறது, பெரியோர் தொடங்கி சிறியர் மட்டுமாக ஒவ்வொருவரும் கொண்டு வந்த கற்களை கீழே போட்டுவிட்டு அந்த இடத்தை விட்டு போகிறார்கள். ஆண்டவராய் இயேசு அந்த ஸ்திரீயை பார்த்து கேட்கிறார், ஸ்திரீயே, உன்னை குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? உன்னை நியாயம் தீர்த்தவர்கள் எங்கே? உன்னை ஆக்கினை தீர்ப்புக்குள்ளாக தீர்த்தவர்கள் ஒருவரும் இல்லையா என்று சொல்லும் போது அந்த ஸ்திரீ ஆண்டவரை பார்த்து, ஒருவரும் இல்லை ஆண்டவரே. ஹல்லேலூயா. அந்த சமயத்தில் ஆண்டவர் சொன்ன ஒரு வாக்கியங்க, அந்த சமயத்தில் ஆண்டவர் சொன்ன வாக்கியம், ஸ்திரீயே, நானும் உன்னை குற்றவாளியாய் தீர்க்கவில்லை. Neither do I condemn you. Go and sin no more. நீ போய் இனி பாவம் செய்யாதே. நானும் உன்னை குற்றவாளியா தீர்க்கவில்லை, நீ போய் இனியும் பாவம் செய்யாதே. அந்த வாக்கியத்தை கொஞ்சம் கவனித்து பாருங்க. நானும் உன்னை குற்றவாளியா தீர்க்கல, நீ போய் இனி பாவம் செய்யாதே. ரெண்டு பகுதி இருக்குங்க இந்த வாக்கியத்தில், ரெண்டு பகுதி. ஒரு பகுதி இரக்கம், இன்னொரு பகுதி நீதி. இரக்கத்தின் பகுதி என்ன தெரியுமா? ஸ்ரீயே, நான் உன்னை குற்றவாளியாய் தீர்க்கிறது இல்லை, இரக்கம். நீ போ, இனியும் பாவம் செய்யாதே. நீதி, பரிசுத்தம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் நானும் உன்னை குற்றவாளியாய் தீர்க்கதில்லை, நீ போன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கலாம்ல. அதுவல்ல சுவிசேஷம். The whole counsel of God, முழு சுவிசேஷம் என்னவென்றால், நான் உங்களை குற்றவாளியாய் தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே. நீ பாவம் செய்யாதே. இதுதாங்க முழு சத்தியம். நீ கிறிஸ்தவத்தில் துக்கத்தோடு சொல்றேன், முழு சத்தியம் பிரசங்கிக்கப்படாமல் இருக்கிறது. ஒரு பகுதியை மாத்திரம் பிரசங்கம் பண்றாங்க. ஆண்டவர் அன்புள்ளவர், உங்களை குற்றவாளியாய் தீர்க்கிறது இல்லை. ஆண்டவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், அதோடு நிறுத்திக் கொள்கிறது அல்ல சுவிசேஷம். முழு சுவிசேஷம் என்றால் கர்த்தர் உங்களை குற்றவாளியாய் தீர்க்கிறது இல்லை, ஆனா நீங்க போய் இனியும் பாவம் செய்யாதிருங்கள், பரிசுத்தமானாய் ஜீவியுங்கள். இரக்கமும் நீதியும் ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கிறது. நேரத்தில் ஒரு காரியத்தை நாம் கவனிக்க வேண்டும். ஆண்டவராய் இயேசு பாவத்தை லேசா நினைக்கலங்க. ஆமென். The Lord Jesus Christ did not deny the seriousness of sin. அன்றைக்கு அந்த ஸ்திரீக்கு ஆண்டவராய் இயேசு மன்னிப்பை மாத்திரம் அல்ல, வாழ்க்கை மாற்றத்தையும் கர்த்தர் காண்பிக்கிறார். Not only forgiveness but transformation. அன்றைக்கு அந்த ஸ்திரீக்கு மன்னிப்பு மாத்திரம் அல்ல, வாழ்க்கை மாறுகிறது. வாழ்க்கை மாறுகிறது. அதாங்க கிறிஸ்தவம்.
நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது மாத்திரம் அல்ல, பாவத்தின் மேல் ஜெயம் கொள்ளத்தக்கதான வல்லமையை கர்த்தர் நமக்கு தருகிறார். வாழ்க்கை மாற்று, அதான் தேவ இரக்கம். ஆண்டவருடைய பாவத்தை மன்னித்து இருக்கிறார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களுடைய பாவத்தை மன்னித்து இருக்கிறார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது தேவ இரக்கம். ஆனால் பாவத்தை மன்னித்ததோடு அவர் நிறுத்தி விடாதபடி கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறார், நம்முடைய சுபாவத்தை மாற்றுகிறார். அது தேவனுடைய வல்லமை, அது தேவனுடைய நீதி. அருமையான சபையாரே, தயவுசெய்து கவனிங்க. நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட்டது என்ற நிச்சயத்திலே திருப்தி அடைந்து விடக்கூடாது. ஆண்டவர் என்னுடைய பாவங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்திருக்கேன், ஆண்டவருடைய பாவத்தை எல்லாம் மன்னித்திருக்கிறார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்தவ வாழ்க்கை அதோடு நிற்கிறது அல்ல. பாவ மன்னிப்பு மாத்திரமல்ல, பாவத்தின் மேல் ஜெயத்தை தருகிறவர் ஆண்டவராய் இயேசு. இனியும் பாவம் உன்னை மேற்கொள்வதில்லை. ஹல்லேலூயா. இன்னைக்கு துக்கத்தோடு சொல்றேன், நிறைய பேர் பாவ மன்னிப்போடு கூட தன்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை அவர்கள் நிறுத்தி விடுகிறார்கள். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பாவ மன்னிப்போடு நிறுத்திக் கொள்கிறது அல்ல, அதற்கு மேலாக போய் பாவத்தின் மேல் ஜெயம் எடுப்பது, மேற்கொள்கிற ஒரு வாழ்க்கை, ஜெயம் கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை, பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமென். தேவனுடைய இரக்கத்தை விளங்கிக் கொள்வதற்கு இன்னொரு அற்புதமான வேத உதாரணம் கல்வாரி சிலுவை தாங்க. யோசித்து பாருங்க, அன்றைக்கு ஆண்டவராய் இயேசு கல்வாரி சிலுவையில் அறையப்பட்ட போது இரு பக்கங்களிலும் 2 கள்ளர்கள் ஆண்டவராய் இயேசுவோடு கல்வாரி சிலுவையில் அறையப்படுகிறார்கள். ஒரு கள்ளன் ஆண்டவராய் இயேசுவை பரியாசம் பண்ணுகிறார். இன்னொரு கள்ளன் மனம் திரும்பி தன்னுடைய பாவத்தை, குற்றத்தை உணர்ந்து ஆண்டவராய் இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்திலே நீர் என்னை நினைவு கூற வேண்டும், உம்முடைய ராஜ்யத்தில் நீ வரும்போது நீர் என்னை நினைவு கூற வேண்டும் என்று சொல்லி அந்த கள்ளன் ஆண்டவராய் இயேசுவை நோக்கி தன்னை தாழ்த்தி விண்ணப்பம் பண்ணுகிறான். இந்த கள்ளனை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த கள்ளனுக்கு எந்த ஒரு மத சார்புள்ள எந்த ஒரு பின்னணியும் கிடையாது, நற்கிரியைகளை செய்யத்தக்கதான வாய்ப்பும் கிடையாது, செய்த பாவத்துக்கு பிராயச்சித்தம் செய்ய நேரமும் கிடையாது. அந்த நிலைமையில தன்னை தாழ்த்தி தன்னுடைய பாவத்தை உணர்ந்து உண்மையாய் மனம் திரும்பி அன்றைக்கு ஆண்டவராய் இயேசுவை நோக்கி பார்த்து என்மேல் இரக்கமாயிரும் என்று சொன்ன போது ஆண்டவராய் இயேசு அந்த மனுஷனை பார்த்து சொல்கிறார், இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய். அந்த சமயத்தில் தாங்க இரக்கத்தின் வாய்க்காலில் இருந்து தேவனுடைய இரக்கம் பாய்ந்து வருகிறது. ஹல்லேலூயா. என்றைக்கு அந்த மனுஷன் மனம் திரும்பி தன்னுடைய நிலைமையை ஒத்துக்கொண்டு ஆண்டவரே எனக்கு இறங்கும் என்று சொன்ன போது இரக்கத்தின் வாய்க்காலில் இருந்து தேவனுடைய இரக்கம் அப்படியே ஓடி வருகிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் சிந்தித்து பாருங்கள், ஒரு கோர்ட் ரூம், ஒரு நியாயஸ்தலத்தில், நீதிமன்றத்தில், ஒரு நியாயஸ்தலத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு மனுஷன் குற்றம் செய்திருக்கிறான், ஒரு குற்றவாளியாக நியாயாதிபதிக்கு முன்பாக நிற்கிறான். கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்க. Imagine a courtroom where a criminal stands guilty before the judge. அந்த நியாயாதிபதிக்கு முன்பாக குற்றவாளியாக அவன் நின்று கொண்டிருக்கான். அவனுக்கு விரோதமாக அநேக ஆதாரங்கள் சொல்லப்படுகிறது. சட்டம் சொல்லுகிறது இந்த மனுஷன் தண்டிக்கப்பட வேண்டும் என்று. அந்த நியாயாசனத்தில் உட்கார்ந்து இருக்கிற அந்த நீதிபதி அந்த நியாய கோலை எடுத்து அடித்து அவர் சொல்லுகிறார், இந்த மனுஷனுக்கு இந்த நியாய தீர்ப்பை நான் வழங்குகிறேன் என்று சொல்லுகிறார். சொல்லிவிட்டு நியாய தீர்ப்பை கொடுத்துட்டு திடீர்னு ஒரு காரியம் அந்த நியாயஸ்தலத்தில் நடக்கிறது. அந்த நீதிபதி அவர் உட்கார்ந்திருந்த அந்த நியாயாசனத்தை விட்டு இறங்கி அவர் போட்டிருந்த அந்த நியாயாதிபதியுடைய வஸ்திரத்தை கலற்றி அந்த குற்றவாளியின் பக்கத்தில் வந்து தன்னோட கரத்தை அந்த மனுஷன் மீது போட்டு அந்த நியாயாதிபதி சொல்கிறார், நீ செய்த பாவத்துக்காக நீ மரிக்க வேண்டாம்,
அந்த தண்டனையை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி அந்த நீதிபதி சொல்லும்போது அந்த இடத்திலே நீதி நிறைவேற்றப்படுகிறது, இரக்கம் கட்டவிழ்க்கப்படுகிறது. சகோதரனே சகோதரிய, கல்வாரி சிலுவையிலே உங்களுக்காக எனக்காக தேவாதி தேவன் செய்த இந்த காரியம் தான் இன்னைக்கு நம்மை மீட்டெடுத்திருக்கிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக தேவாதி தேவன் அண்ட சராசரங்களை படைத்த பரிசுத்த, பாவமறியாதவர், ஒரு பாவம் செய்யாதவர், குற்றமில்லாத தேவன் அந்த நியாயஸ்தலத்திலிருந்து இறங்கி மனுஷனுடைய வரலாறுக்குள்ளே வந்து came down into the human history. மனித குலத்துடைய பாவங்களை, அக்கிரமங்களை தன்மீது ஏற்றுக்கொண்டு அதற்கேற்ற கிரயத்தை தன்னுடைய வாழ்க்கையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பதன் மூலம் அதற்கேற்ற கிரயத்தை செலுத்தினபடினால்தான் இன்னைக்கு நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அன்னைக்கு அந்த நியாயாதிபதி என்னுடைய இடத்தை அவர் எடுத்தபடினால்தான் நீதி நிறைவேற்றப்பட்டது. தேவ இரக்கம் எனக்காக கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது. நான் இன்னைக்கு மீட்கப்பட்டிருக்கிறேன், நீங்கள் மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு. சிலுவை இல்லாவிட்டால் தேவ இரக்கத்தை நாம் அனுபவிக்கவே முடியாது. ஆமென். கிறிஸ்து இல்லாத பட்சத்திலே ஒரு பாவியான மனுஷன் தேவ இரக்கத்தை அனுபவிக்கவே முடியாது. Through Christ, mercy becomes available to every sinner who believes. தேவன் மேல் விசுவாசமாக இருக்கிற ஒவ்வொரு பாவிக்கும் கிறிஸ்துவின் மூலமாக, அவர் கல்வாரி சிலுவையிலே செய்த தியாக பலியின் மூலமாக நாம் இரக்கத்தை பெறுகிறோம். Cross is the channel by which God's mercy flows. ஆமென். இந்த இரக்கத்தின் வாய்க்காலே கல்வாரி சிலுவை தாங்க, கல்வாரி சிலுவை தான். அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது எடுத்து வாசியுங்கள். ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசியுங்கள். ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். சகோதரனே சகோதரியே, ஆண்டவராகிய இயேசு எனக்காக உங்களுக்காக எப்ப மரித்தார் தெரியுமா? நான் பரிசுத்தவானா இருக்கும்போது அல்ல, நாம் நீதிமான்களாய் இருக்கும்போது அல்ல, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். ஒரு நிமிஷம் சிந்திக்கணும். நம்ம எல்லாமே நடைமுறை வாழ்க்கையை பார்க்கிற ஒரு காரியம். யோசிச்சு பாருங்க. நம்ம எல்லாருமே நல்லவங்களுக்கு தாங்க உதவி செய்வோம், அப்படிதானே? நம்ம எல்லாருமே நல்லவர்களுக்கு தான் உதவி செய்யும். ஒரு மனுஷன் கெட்டவன் என்று தெரிந்து யாராவது நமக்கு உதவி செய்வோமா? ஒரு திருடன் என்று சொல்லி ஒரு நபரை அறிந்த பிறகு அந்த மனுஷனுக்கு நீங்க உதவி செய்வீங்களா? நம்ம எல்லாருமே நல்லவர்களுக்கு தான் உதவி செய்யணும். ஆனா ஆண்டவர் அப்படி செய்யலைங்க. நான் கெட்டவன் என்று அறிந்த பிறகும் எனக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். இந்த அன்பு வித்தியாசமான அன்பு. ஆண்டவருக்கு தெரியும் நான் கெட்டவன் என்று சொல்லி, ஆண்டவருக்கு தெரியும் நீங்க கெட்டவங்கன்னு சொல்லி, தெரிஞ்சு தன்னுடைய ஜீவனை கொடுக்கிறாரு பாருங்க. ஹல்லேலூயா. தேவன் நம்மில் வைத்த தமது அன்பை எப்படி விளங்க பண்ணினார் தெரியுமா? ஆண்டவர் சொல்லுவாரு, இந்த மகன் கெட்டவன், மோசமானவன் எனக்கு தெரியும், ஆனா அந்த மனுஷனுக்காக என்னோட ஜீவனை கொடுக்கிறேன், அந்த சகோதரிக்காக என்னோட ஜீவனை கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. கல்வாரி சிலுவை ஏதோ சரித்திரத்தில் நடந்த ஒரு நிகழ்வாக பார்க்கக்கூடாது. Cross is not merely an historical event. கல்வாரி சிலுவையை ஏதோ சரித்திரத்திலே நடந்த ஒரு நிகழ்வாக பார்க்க வேண்டாம். It's pipeline through which God's mercy flows to humanity. கல்வாரி சிலுவை என்பது ஒரு பைப்பாக தான் நான் பார்க்கிறேன், ஒரு பைப்லைனா பார்க்கிறேன். யோசிச்சு பாருங்க. ஒரு நீர் தேக்கத்திலிருந்து, கவனிக்கிறீங்களா? தூரத்தில் இருக்கிற ஒரு நீர் தேக்கத்திலிருந்து
தண்ணீர் வந்து அந்த பட்டணத்துக்கு தண்ணீர் கொடுக்கப்பட வேண்டும் என்றால் ஒரு பைப் லைன் வைக்கணுமா? தூரத்தில் ஒரு நீர்த்தேக்கம் இருக்கிறது, அங்கிருந்து பட்டணத்துக்கு தண்ணீர், அந்த பட்டணவாசிகளுக்கு தண்ணீர் கிடைக்கணும்னா அந்த தூர இடத்திலிருந்து ஒரு பைப் லைன் போட்டுக்கிட்டே வந்தாதான் இங்கே பட்டணத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு தண்ணீர் கிடைக்கும். அப்படிதானே? அதே போலதான் மனுஷனிடத்தில் அந்த தேவ இரக்கம் வந்து அடைவதற்காக கல்வாரி சிலுவையை தேவாதி தேவன் ஒரு பைப் லைனாக வைத்தார். அந்த கல்வாரி சிலுவை தான் ஒரு பைப் லைன். தேவனிடத்திலிருந்து, தேவனுடைய இருதயத்திலே இருந்த இரக்கம் என்னை வந்து அடையும்படியாக கல்வாரி சிலுவையை ஒரு பைப் லைனாக கர்த்தர் மாற்றினார். அதனால தான் நான் இரக்கத்தின் வாய்க்கால் என்று சொல்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஜான் நியூட்டனை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஜான் நியூட்டன் ஐயா அவர்கள் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக கைதிகளை விற்பனை செய்த ஒரு மனுஷன். He was a slave trader. அந்த நாட்களிலே தன் வசமாக அநேக கைதிகளை வைத்திருப்பார்கள். ஸ்லேவ்ஸ், அடிமைகள். தேங்க்யூ. அடிமைகள் சந்தைகள் வைத்திருந்தார்கள். அந்த நாட்களிலே பணக்காரர்கள் அவர்கள் அடிமை சந்தைகளை வைத்திருப்பார்கள். யார் யாருக்கு வேலை செய்ய ஆள் வேணுமோ இந்த அடிமை சந்தையிலிருந்து அடிமைகளை விற்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் தான் ஜான் நியூட்டன். அந்த ஜான் நியூட்டன் தான் அமேசிங் கிரேஸ் என்ற பாடலை ரட்சிக்கப்பட்ட பிறகு எழுதின மனுஷன். ஆச்சரியமான தேவ கிருபை. ஆமென். அந்த ஜான் நியூட்டன் எழுதின ஒரு வாக்கியம் அதிகமாய் தொட்டது. அவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு? நல்ல கவனிங்க. நான் இருக்க வேண்டிய விதத்தில் நான் இல்லை. நான் எப்படி இருக்க வேணுமோ அப்படி இல்லை. நான் எப்படி இருக்க விரும்புகிறேனோ அப்படியும் இல்லை. ஆனால் தேவ கிருபையினாலே நான் முந்தி இருந்ததுபடி நான் இப்ப இல்லை. என்ன வாக்கியங்க! I am not what I ought to be. I am not what I wish to be. But by the mercy of God, I am not what I once was. Amen. நான் இருக்க வேண்டிய விதத்தில் இல்லை, உண்மைதான். நான் விரும்புகிற விதத்தில் என்னோட வாழ்க்கை இல்லை, உண்மைதான். ஆனால் தேவ இரக்கத்தின்படி நான் முந்தி எப்படி இருந்தேனோ அப்படி இன்றைக்கு இல்லை. கர்த்தரோட வாழ்க்கையை மாற்றி இருக்கிறார். கர்த்தரோட வாழ்க்கையை மாற்றி இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் இதை சாட்சியா சொல்ல முடியும்? உண்மைதான் ஆண்டவரே, நான் இருக்கிற விதத்தில், இருக்க வேண்டிய விதத்தில் என்னோட வாழ்க்கை இல்லதான். நான் விரும்புகிறபடி என்னோட வாழ்க்கை இல்லதா. ஆனா தேவ இரக்கத்தின்படி நான் முந்தி இருந்தது போல இப்ப இல்லை. என்னோட வாழ்க்கை மாற்றப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரங்க. என்னோட சொந்த சாட்சியை நான் சொல்ல வேண்டும் என்றால், அதிகமாக முட்கோபம் உள்ள மனுஷன் நான். ஒருவேளை முதல் விஷயம் நீங்க இதை கேள்விப்படலாம். பாச உண்மையாவா? 30 வருஷம் நான் உங்களை பார்க்குறேன், அப்படி இல்லையேன்னு சொல்லலாம். என்னோட சொந்தக்காரர்கள், என்னோட உறவினர்கள் இந்த இடத்துல பேச கொஞ்சம் தயங்குவார்கள். ஏன்னா அவ்வளோ ஒரு முட்கோபி, ரொம்ப கோபப்படக்கூடிய மனுஷன். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு, கர்த்தருடைய அபிஷேகத்தை நான் பெற்ற பிறகு, ஆண்டவரோடு கூட, ஆண்டவராகிய இயேசுவோடு கூட சஞ்சரிக்க ஆரம்பித்த பிறகு, ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வாழ்க்கையை மாற்ற ஆரம்பித்தார். ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையை மாற்றினார். எத்தனையோ வருஷங்களுக்கு முன்பே யார் யார் என்னோடு கூட பேச தயங்கினார்களோ அவங்கெல்லாம் இப்போ என்னோடு கூட அவ்வளோ அன்பா என்னோடு கூட பேச அவர்கள் வாஞ்சியாக இருக்கிறார்கள். என்னோடு கூட நேரத்தை செலவழிக்க ஆசையாக இருக்கு. காரணம், கர்த்தர் வாழ்க்கையை மாற்றுகிறவர். ஜான் நியூட்டன் ஐயாவோட சேர்ந்து என்னால் சொல்ல முடியும், ஒருவேளை நான் இன்னும் பூரணப்படலை, உண்மைதான். நான் விரும்புகிறபடி என்னோட வாழ்க்கை இல்லை, உண்மைதான். ஆனாலும் முந்தி இருந்தது போல நான் இன்றைக்கு இல்லை. கர்த்தர் என்னை மாற்றியிருக்கிறார். அடிக்கடி யோசித்து பார்ப்பேன். நல்ல யோசித்து நீங்கள் சிந்தித்து பாருங்க. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை அந்த மனுஷன் மாற்றிக்கொள்ள முடியாது, சட்டம் மாற்ற முடியாது. சட்டம் தண்டிக்க தான் முடியும். ஒரு மனுஷன் மாற்றப்பட வேண்டுமானால் தன்னையே மாற்றிக்கொள்ள முடியாது. சட்டம் ஒரு மனுஷனை மாற்ற முடியாது. போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு மனுஷனை மாற்ற முடியாது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை மாற வேண்டுமானால்
ஒரே ஒரு நபர் தான் மாற்ற முடியும், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். இன்னைக்கு ஆண்டவராய் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு பெரிய ஒரு ஆதாரம் என்னவென்றால் மாற்றப்பட்ட வாழ்க்கை. ஆமென். இதை யாருன்னு செய்ய முடியும்? யோசிச்சு பாருங்க, உங்களுடைய முன்னாள் வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க. உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? முன்னாட்களிலே நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? இன்றைக்கு எப்படி இருக்கிறது? எப்படி இருந்தோம், இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? இந்த மாற்றத்தை ஏற்படுத்துறது யாருங்க? இது ஒன்று போதும். ஆண்டவராய் இயேசு இன்றைக்கும் ஜீவனுள்ளவராய் இருக்கிறார் என்பதற்கு இந்த ஒரு சாட்சி போதும். என்னோட வாழ்க்கை மாறி இருக்கிறது, உங்களோட வாழ்க்கை மாறி இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு உயிரோடு இருக்கிறதுக்கு வேற எந்த சாட்சி நிரூபணம் வேண்டாங்க. நம்மளோட வாழ்க்கை போதும், மாற்றப்பட்ட வாழ்க்கை போதும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நியூட்டன் ஐயாவுக்கு ஒரு சத்தியம் தெரிஞ்சது, அந்த தேவ இரக்கம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்ற வல்லமையுடையது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சுவிசேஷத்துடைய மகத்துவம் என்னவென்றால், தேவனால் மாற்ற முடியாத ஒரு பாவி இந்த உலகத்தில் இல்லை என்று சொல்கிறேன். ஹல்லேலூயா. நான் மாத்திரம் தம்மை தாழ்த்தி தேவனிடத்தில், ஆண்டவரே என்மேல் இரக்கமாயிரும் என்று சொல்லி வருவோமானால், தேவ இரக்கத்துக்கு நாம் பங்காளிகளாய் மாறிவிடுவோம். ஆமென். இன்றைக்கும் தேவனுடைய இரக்கத்தின் வாசல் திறந்திருக்கிறது சகோதரனே. கிறிஸ்துவின் மூலமாக தேவாதி தேவன் பரிசுத்தர் இன்றைக்கு நம்மை மன்னித்துக் கொண்டிருக்கிறார். கிறிஸ்துவின் மூலமாக தேவன் நம்மை இன்றைக்கும் மீட்டுக் கொண்டிருக்கிறார். கிறிஸ்துவின் மூலமாக தேவாதி தேவன் இன்றைக்கும் உடைந்து போன வாழ்க்கையை கர்த்தர் செம்மைப்படுத்தி சீர்படுத்தி கொண்டிருக்கிறார். இரக்கத்தின் வாய்க்கால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. மூன்றாவது குறிப்பு, இரக்கத்தின் தொடர்ச்சி. இதுதான் ரொம்ப முக்கியம். மூன்றாவதாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய சத்தியம் என்னவென்றால், தேவ இரக்கம் நம்முடைய ரட்சிப்போடு நின்று போகிறது அல்ல. தேவனுடைய இரக்கம் நம்முடைய ரட்சிப்போடு நின்று போகிறது அல்ல. ஒவ்வொரு நாளும் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே இன்றைக்கு தேவனுடைய இரக்கம் தான் நம்மை தாங்கி நடத்தி கொண்டு வருகிறது. அநேக விசுவாசிகள் நினைக்கிறாங்க ரட்சிப்புக்கு மாத்திரம் தான் தேவ இரக்கம். இல்லை, வேதம் தெளிவாய் நமக்கு போதிக்கிறது. We are not only saved by mercy, but we continue to live by the mercy of God. நம் தேவ இரக்கத்தினால் ரட்சிக்கப்பட்டவர்கள் மாத்திரம் அல்ல, ஒவ்வொரு நாளும் இரக்கம் தொடர்ந்து நம்மை நடத்தி கொண்டிருக்கிறது. இதான் உண்மை. யோசிச்சு பாருங்க, நம்ம சுவாசிக்கிறோமே காற்று, மூச்சு விட்டு மூச்சு எடுக்கிறோமே, தேவ கிருபை பிரதர். யோசிச்சு பாருங்க, மூச்சு திணறனா எப்படி இருக்கும்? நமக்கு அது வராதனால அதோடைய பாதிப்பு தெரியல. நான் சில பேரை பார்த்துருக்கிறேன், வியாதிப்பட்டவர்கள் சில சமயம் ஜெபத்துக்காக கூப்பிடும்போது மூச்சு விட முடியாத ஒரு மூச்சு திணறல் வரும்போது அவங்க படுற கஷ்டத்தை நான் பார்த்துருக்கேன். இன்றைக்கு கர்த்தர் விடுதலையோடு சுவாசிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார் என்றால் இது தேவ இரக்கம். மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும். கஷ்டப்படுவாங்க பாருங்க, மூச்சு விட முடியாமல் கஷ்டப்படுவாங்க, திணறும். ஆனால் இன்றைக்கி எவ்வளோ விடுதலையோடு நம்ம சுவாசிக்கிறோம், மூச்சு விட்டு மூச்சு எடுக்கிறோம். தேவ இரக்கங்க. ஹல்லேலூயா. இவ்வளவு போராட்டத்தின் மத்தியிலும் கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நாள் அழகாய் நடத்துகிறாரே, தேவ இரக்கம். சோதனையை ஜெயிக்க கர்த்தர் நம்மை பலப்படுத்தியிருக்கிறாரே, தேவ இரக்கம். ஹல்லேலூயா. நாம் ஒன்றை விளங்கிக் கொள்ளணும், நல்ல கவனிங்க. Spiritual maturity does not reduce our dependence on mercy. It increases the awareness of it. ஆவிக்குரிய முதிர்ச்சி தேவ இரக்கத்தின் மேல் சார்ந்திருப்பதை குறைத்து விடாமல், எவ்வளவுக்கு அளவு ஆவிக்குரிய முதிர்ச்சி அடைகிறோமோ அவ்வளவுக்கு அளவு இன்னும் அதிகமாக தேவ இரக்கத்தின் மேல் சார்ந்து ஜீவிக்க அந்த ஆவிக்குரிய முதிர்ச்சி உதவி செய்கிறது. வேற விதத்தில் சொல்லணும்னா, நம் தேவனுக்குள் எவ்வளவு வளர்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நாம் தேவ இரக்கத்தின் மேல் சார்ந்து ஜீவிக்கிறோம் என்பதை உணர வேண்டும்.
ஏதோ ஆவிக்குரிய வாழ்க்கையில் முதிர்ச்சி அடைந்துட்டேன், கொஞ்சம் வசனம் தெரிஞ்சிடுச்சு, இனிமேல் எனக்கு தேவ இரக்கம் வேண்டாம் என்று ஒருவரும் சொல்ல முடியாது. நான் கிறிஸ்துவுக்குள் வளருகிறேன் என்றால் அந்த எவ்வளவுக்கு வளர்கிறேனோ அவ்வளவுக்கு அளவு நான் உணர வேண்டும், எனக்கு தேவ இரக்கம் வேணும், நான் இரக்கத்தை சார்ந்திருக்கிறேன் என்ற உணர்வு எனக்குள்ளே உண்டாக வேண்டும். ஆமென். ஒரு நிமிஷம் பேதுருவை யோசித்து பாருங்க. ஒரு விஷயம் பேதுரு ஆண்டவராய் இயேசு இடத்துல வந்து சொல்கிறார். ஆண்டவராய் இயேசுவை சிலுவையில் அறைய போகிறார்கள். பேதுரு வந்து ஆண்டவராய் இயேசு இடத்துல, ஆண்டவரே, யார் உம்மை மறுதலிச்சாலும், எல்லா மனுஷரும் உம்மை மறுதலிச்சாலும் நான் மறுதலிக்க மாட்டேன். சுய பலத்தை சார்ந்து சொல்கிற வார்த்தை, சொந்த பலத்தை சார்ந்து சொல்கிற வார்த்தை கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு, அப்படிதானே? ஆண்டவரே, எல்லா மனுஷரும் மறுதலிச்சு விட்டு போனாலும் நாம விட்டு போகவே மாட்டேன். அந்த ராத்திரி கூட முடியலங்க. பேதுரு 3 விசை ஆண்டவராய் இயேசுவை மறுதலிக்கிறார். அந்த ராத்திரி கூட முடியல, சொல்லி அந்த ராத்திரி கூட முடியல. ஆண்டவராய் இயேசுவை பேதுரு 3 விசை மறுதலிக்கிறார். நல்ல கவனிங்க. நீதி, தேவனுடைய நீதி என்ன பண்ணியிருக்கணும் தெரியுமா? பேதுருவை புறக்கணித்து இருக்க வேண்டும். பேதுரு, நீ ஊழியத்துக்கு லாய்க்கே இல்லை, போயிரு. என்னோடைய சாப்பிட்டு என்னுடைய வாழ்ந்து என்னுடைய அற்புதங்களெல்லாம் பார்த்து நீ என்னை மறுதளிச்சில, இனிமேல் நீ ஊழியத்துக்கு லாய்க்கு இல்லை, ஊழியத்தை விட்டு போயிருன்னு சொல்லியிருக்கணும். நீதி அதான் சொல்லும். ஆனால் தேவ இரக்கம் பேதுருடைய வாழ்க்கையில ஒரு புதிய கதை எழுதுறதுங்க. ஆண்டவராய் இயேசு உயிர் தெழுந்த பிறகு அந்த பேதுருவை போய் சந்தித்து அந்த பேதுருவை பார்த்து கேட்க, பேதுருவே, நீ என்னை நேசிக்கிறாயா? நீ என்னை நேசிக்கிறாயா? நீ என்னை நேசிக்கிற ஒவ்வொரு விஷயம், அந்த ஒவ்வொரு கேள்வியும் பேதுருடைய இருதயத்தை உடைக்கிறது. அந்த ஒவ்வொரு கேள்வியும் பேதுருவை மீட்கிறதாய் காணப்படுகிறது. யோசிச்சு பாருங்க. ஆண்டவராய் இயேசுவை தன்னுடைய ஜீவனுக்கு பயந்து மறுதலித்த பேதுரு பெந்தெகோஸ்தே நாளிலே தைரியமா எழுந்து பிரசங்கம் பண்ணுகிறார். இதாங்க தேவ இரக்கம். இதுதான் தேவ இரக்கம். அந்த பேதுரு பண்ண ஒரு பிரசங்கத்திலே 3000 பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள். ஆமென். This transformation happened because of the continuing mercy. அந்த தேவ இரக்கம் பேதுருடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து இருந்தபடினால தாங்க பேதுருடைய வாழ்க்கை மாற்றப்பட்டது. பேதுருடைய வாழ்க்கை மாற்றப்பட்டது. மறுதலித்த பேதுரு பெந்தெகோஸ்தே நாளில் நின்று பிரசங்கம் பண்ணும்போது 3000 ஆட்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். இதற்கு காரணம் என்ன தெரியுமா? இரக்கத்தின் தொடர்ச்சி. நல்ல கவனிங்க. பேதுரு மறுதலிச்ச உடனே இரக்கம் துண்டிக்கப்பட்டிருக்க வேண்டும். இரக்கத்தை ஆண்டவர் நிறுத்தி இருக்க வேண்டும். பேதுருவை ஊழியத்தை விட்டு விலக்கி இருக்க வேண்டும். ஆனா இரக்கம் நிக்கல. இரக்கம் தொடர்ந்து பாய்ந்து கொண்டே இருக்கிறது. இதாங்க தேவ இரக்கம். எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்லுங்க. நல்ல கவனிங்க. நம்ம பேதுருவை குறித்து சொல்றோம், நம்மை கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். எத்தனை விஷயம் ஒருவேளை வெளியரங்கமாக எல்லாருக்கும் முன்பாக பேதுருவை போல மறுதலித்திருக்காம இருக்கலாம். உள்ளத்தின் ஆழத்திலே, சிந்தையிலே எத்தனை விஷயம் தேவனை மறுதலித்திருக்கிறோம். எத்தனை விஷயம் தேவனை சந்தேகப்பட்டிருக்கிறோம். எத்தனை விஷயம் தேவனுடைய இருதயத்தை உடைத்திருக்கிறோம். எத்தனை விஷயம் ஆவியானவரை துக்கப்படுத்தியிருக்கிறோம். நீதி என்ன திரும்ப சொல்லும்? இந்த மனுஷன் லாய்க்கே இல்லை, விட்டுரு. இரக்கம் சொல்லுது, இல்லை இல்லை, என்னுடைய இரக்கம் நிற்க போறதில்லை, என்னுடைய இரக்கம் தொடர்ந்து கிரியை செய்யும். அந்த மனுஷனுடைய தவறுகளின் மத்தியிலும், குறைவுகளின் மத்தியிலும், பலவீனத்தின் மத்தியிலும் என்னுடைய இரக்கம் ஒரு நாள் நின்று போகிறதில்லை. என்னுடைய இரக்கம் தொடர்ந்து கிரியை செய்யும். Continuing mercy, continuation of God's mercy. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவ இரக்கம். நல்ல கவனிங்க. இரக்கத்தின் மறைப்பொருளை தான் நம்ம கற்றுக்கொண்டிருக்கிறோம். தேவ இரக்கம் எப்பொழுதுமே நமக்கு தருணங்களை தந்து கொண்டே இருக்குங்க. தேவ இரக்கம் நமக்கு தருணம். ஒரு தரம் நம்ம விழுகிறோம்,
ஆண்டவர் நம்மளை புறக்கணிக்கிறது இல்லை, நிராகரிக்கிறது இல்லை, தள்ளி விடுகிறது இல்லை. காரணம், தேவ இரக்கம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அப்ப தேவ இரக்கம் நமக்கு தருணங்களை தந்து கொண்டே இருக்கிறது. யோசிச்சு பாருங்க, ஒரு தடவை விழுந்து போகிறோம், சோதனைக்கு உட்பட்டு விடுகிறோம், தேவனை துக்கப்படுத்தி விடுகிறோம். மறுபடியும் ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே என்னை மன்னின்னு சொல்லும் போது மறுபடியும் கல்வாரி சிலுவையில் விழுந்து அந்த பைப் லைன் மூலமாக தேவ இரக்கம் பாய்ந்து வருகிறது. மன்னிக்கப்படுகிறோம். மன்னிக்கப்படுகிறது மாத்திரமல்ல, மறுபடியும் மீட்கப்படுகிறோம். ஆமென். சுவிசேஷத்தில் வல்லமையான ஒரு வார்த்தை, வல்லமையான ஒரு வசனம், one of the most touching verses in the gospel appears in Mark's gospel chapter 16 verse 7. மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே, சுவிசேஷத்திலே ஒரு வல்லமையான ஒரு வசனம் உண்டு என்றால் மார்க் 16:7 தான். மார்க் 16:7. அந்த தேவதூதன் அந்த காலியான கல்லறையின் மத்தியிலே நின்று கொண்டிருக்கிற ஸ்திரீகளை பார்த்து சொல்லின வார்த்தை. வாசியுங்கள். மார்க் 16:7, 16ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசியுங்கள். நீங்கள் அவருடைய சீஷரிடத்திற்கும், நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. தேவதூதன் அந்த காலியான கல்லறையிலே அருகிலே நின்று கொண்டு ஸ்திரீகளை பார்த்து சொன்ன வார்த்தைகள், நீங்கள் அவருடைய சீஷரிடத்திற்கும், அவருடைய சீஷரிடத்திற்கும், பேதுருவின் இடத்திற்கும் போய், பேதுரு இடத்திற்கும் போய், உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், கலிலேயாவுக்கு போகிறார், அவர் உங்களுக்கு சொன்னபடியே அங்கே அவரை காண்பீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் என்றான். அவர்களுக்கு சொல்லுங்கள் என்று சொல்லி தேவதூதன் அந்த ஸ்திரீகளிடத்திலே சொல்லுங்கள். நல்லா கவனிக்கிறீங்களா? அந்த தேவதூதன் ஸ்திரீகளை பார்த்து சொல்லி, நீங்கள் போய் அவருடைய சீஷர்களுக்கும் பேதுருவுக்கும், சீஷர்னு சொல்லி விட்டுருக்கலாம் தானே, நீங்க போய் சீஷருக்கு சொல்லுங்க, அவர்களுக்கு சொன்னது போலவே அவர் உயிர் தெழுந்து விட்டார், உங்களுக்கு முன்பாக கலிலேயா போயிருக்கிறார் என்று சொல்லி நீங்க போய் சீஷருக்கு சொல்லுங்கன்னு தானே சொல்லி இருக்கணும். ஆனா ஆவியானவர் எப்படி எழுதியிருக்கிறார் பாருங்க, நீங்க போய் சீஷருக்கும் பேதுருக்கும் போய் சொல்லுங்க, பேதுருக்கும் போய் சொல்லுங்க. கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும் சகோதரனே, சகோதரியே. அந்த தூதர்கள் அந்த ஸ்திரியை பார்த்து, நீங்கள் போய், நல்லா கவனிக்கிறீங்களா? அந்த தூதன் அந்த ஸ்திரீயை பார்த்து சொல்றார், நீங்க போய் ஆண்டவராய் இயேசு உங்களுக்கு சொன்னபடியே உயிர் தெழுந்து விட்டார், உங்களுக்கு முன்பாக கலிலேயா போயிருக்கிறார்னு சொல்லி சீஷருக்கு போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைதல். திடீரென்று பரலோகம் அவசரமாய் செயல்படுகிறது. உடனே அந்த தூதன் சொல்ற, இருங்க போயிட போறீங்க. அந்த ஸ்திரீகள் திரும்பி போகிறார்கள். இந்த தூதர்கள் மறுபடியும் அழைத்து பேதுருகிட்ட சொல்லிருங்க. ஏங்க தனிப்பட்ட ரீதியில் ஏங்க பேதுரு சொல்லணும்? பேதுரு சீஷர்ல ஒருவன் இல்லையா? பேதுருக்கு தனியா சொல்ல வேண்டிய அவசியம் ஏன்? பேதுருவும் சீஷர்ல ஒருவரால் தானே. ஆவியானவர் பேதுருவை குறிப்பிட்டு சொல்வதற்கு காரணம் என்ன? இரக்கம் தொடருகிறது, இரக்கம் தொடுகிறது. ஏன் பேதுருவுக்கு? பேதுரு ஆண்டவராய் இயேசுவை மறுதலித்து இருந்தாலும், பேதுருவே நான் உன்னை நிராகரித்து விட்டேன் என்று நினைக்கக்கூடாது. நான் உன்னை தள்ளி இல்லை பேதுரு, நான் உன்னை வெறுத்துட்டேன்னு நினைச்சிடாத, உன்னை தள்ளிட்டேன்னு நினைச்சிடாத, உன்னை மறந்துட்டேன்னு நினைச்சிடாத. இன்னும் நான் உன்னை நேசிக்கிறேன். என்னுடைய இரக்கம் தொடரும். என்னுடைய இரக்கம் ஒரு நாள் நின்று விடாது. நீ ஒரு நாளும் சீஷர்ல ஒருவராக நான் இல்லை என்ற ஒரு குற்ற உணர்வு உனக்குள்ளே வரக்கூடாது பேதுருவே. குற்ற மனசாட்சி உனக்குள்ளே வரக்கூடாது. நான் இன்னும் அதிகமாய் உன்னை நேசிக்கிறேன். I still love you. You are still one among them. அன்றைக்கு பரலோகம் பேதுருக்கு சொல்ல விரும்பின ஒரு முக்கியமான காரியம் என்னவென்றால், பேதுருவே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, நான் உன்னை நிராகரிக்கவில்லை, நான் உன்னை தள்ளிவிடவில்லை.
நீ என்னை மறுதலித்தது உண்மைதான், ஆனாலும் என்னுடைய கிருபை, என்னுடைய இரக்கம் உன்னுடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து வருகிறது. நான் இன்னும் உன்னை நேசிக்கிறேன், என்னுடைய நோக்கத்தை நான் உன் வாழ்க்கையில நிறைவேற்றுவேன். This is the beauty of continuing mercy. இன்னைக்கு கர்த்தர் யார் இடத்துல பேசுறான்னு தெரியல. ஹல்லேலூயா. கர்த்தர் பொதுவாக பேசுகிறவர் மாத்திரமல்ல, குறிப்பிட்டு பேசுகிறவர், குறிப்பிட்ட நபரிடத்தில் பேசுகிறவர். ஆண்டவர் இயேசு இன்னைக்கு உங்களிடத்தை தனிப்பட்ட ரீதியிலே பேசுகிறார். ஆண்டவர் சொன்ன, மகனே மகளே, நீ குறைப்பட்டது உண்மைதான், நீ தவறினது உண்மைதான், என்னுடைய இருதயத்தை உடைத்தது உண்மைதான், ஆனாலும் இன்னும் நான் உன்னை நேசிக்கிறேன். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. நான் உன்னை தள்ளிட்ட நினைச்சிடாதே. நீ என்னுடைய இருதயத்துக்கு பிரியமானவன். உன்னை குறித்து எனக்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது. கர்த்தர் தீர்க்கதரிசனமாய் நம்மோடு கூட பேசுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பேதுரு மாத்திரமல்ல, இஸ்ரவேலின் ராஜாவாக இருந்த தாவீதை கொஞ்சம் சற்று யோசித்து பாருங்க. தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன் என்று அழைக்கப்பட்டவன் ஒரு பெரிய பாதகம் செய்கிறான். அந்த 10 கட்டளைகளிலே 3 கட்டளைகளை தாவீது உடைக்கிறான். தேவன் நாத்தான் தீர்க்கதரிசி அனுப்பி உணர்த்துகிறார். தாவீது தன்னுடைய பாவத்தை நிராகரிக்கவில்லை, நீதிகரிக்கவில்லை. தான் செய்த பாவத்தை ஒத்துக்கொண்டு மனம் திரும்பி தேவனிடத்திலே தாவீது விண்ணப்பம். என்ன விண்ணப்பம் தெரியுமா? தாவீது பண்ண விண்ணப்பம் என்ன தெரியுமா? எடுத்து வாசித்து பாருங்க. சங்கீதம் 51 1வது வசனம். சங்கீதம் 51 1வது வசனத்தை வாசிங்க. தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும். தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும். உமது மிகுந்த இரக்கங்களின்படி. நல்ல கவனிச்சிங்களா? உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க, என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். என்ன ஜெபங்க! தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும் ஆண்டவரே, என்னை சுத்திகரியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சிந்தித்து பார்க்கணும், சிந்தித்து பார்க்கணும். அதனால தாங்க பவுல் சொல்றாரு, விரும்புகிறனாலும் அல்ல, ஓடுகிறனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே, இறங்குகிற தேவனாலே. தாவீதுக்கு நல்லா தெரியுங்க, இரக்கத்தின் மறைப்பொருள் தாவீதுக்கு நல்லாவே தெரியும். தாவீது தன்னுடைய குடும்பத்தில் நிராகரிக்கப்பட்டு வெறுத்து தள்ளப்பட்ட ஒரு பிள்ளை. கேட்குறீங்களா? இன்னைக்கு தாவீதுடைய சங்கீதத்தை வாசிக்கிறோம். தாவீது இஸ்ரவேலின் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டதை வாசிக்கிறோம். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? தன்னுடைய சொந்த குடும்பத்தினாலே நிராகரிக்கப்பட்ட ஒரு பிள்ளை தான் தாவீது. அந்த ஜூயிஷ் லிட்ரேச்சர் மிட்ராஷை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதோடைய அந்த வரலாறு, ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட். தன்னுடைய தகப்பன் ஈசாய் தாவீது பிறந்த போது ஈசாய்க்கே தெரியாது தன்னோட சொந்த மனைவியின் மூலமாக தான் தாவீது பிறந்தான்னு ஈசாய்க்கே தெரியாது. ஈசாயோட எண்ணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சில சூழ்நிலை சந்தர்ப்பத்தின் நிமித்தம் அந்த காரியத்துக்குள்ளே நான் போகவில்லை. ஈசாயோட அண்டர்ஸ்டாண்டிங், புரிதல் என்னன்னா, தாவீது இன்னொரு ஸ்திரீக்கு பிறந்த பிள்ளையாக ஈசாயை நினைத்து கொண்டிருந்தான். அதான் உண்மை. ஆகவே தாவீதை ஈசாய் தகப்பன் வெறுக்க ஆரம்பித்தான். ஆனால்தான் தீர்க்கதரிசி சாமுவேல் ஈசாயோட பிள்ளைகள் ஒருவனை இஸ்ரவேலின் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டு வந்தபோது ஈசாய் தன்னுடைய எல்லா பிள்ளைகளையும் சாமுவேலுக்கு முன்பாக கொண்டு நிறுத்தினார். தாவீதை தவிர. தாவீதை மாத்திரம் ஆடு மேய்க்க அனுப்பிட்டு மற்ற எல்லா பிள்ளைகளையும் சாமுவேல் தீர்க்கதரிசி முன்பாக கொண்டு நிறுத்துகிறார். அப்ப சாமுவேல் தீர்க்கதரிசி ஆவியில உணர்த்தப்பட்டு ஈசாயிட்ட கேட்கிறார், அவ்வளவுதான் உடைய பிள்ளைகளா, இன்னும் பிள்ளைகள் இருக்கிறார்களா அப்படின்னு கேட்ட பிறகுதான் தகப்பனாகிய ஈசாய், இல்ல இல்ல இன்னொரு மகன் இருக்கிறான், அவன் வனாந்திரத்தில் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான். அப்ப யோசிச்சு பாருங்க,
அந்த குடும்பத்தில் தாவீதுக்கு கொடுக்கப்பட்ட முக்கியத்துவத்தை யோசிச்சு பாருங்க. தாவீதை ஒரு பொருட்டாகவே நினைக்கலங்க. குடும்பத்தில் தாவீதை பொருட்டாகவே யாரும் நினைக்கல. இன்னைக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்கிறேன், sometimes the one whom people overlook is the one whom God chooses. ஒரு குடும்பத்திலே யார் நிராகரிக்கப்படுகிறார்களோ அவர்களை தான் தேவன் தெரிந்து கொள்கிறார். யார் தள்ளப்படுகிறாரோ அந்த நபரை தான் தேவன் தெரிந்து கொள்கிறார். ஒருவேளை உங்களுடைய குடும்பத்திலே நீங்கள் உதாசீனப்பட்டிருப்பீர்கள் என்றால், தள்ளப்பட்டிருப்பீர்கள் என்றால், தவறாய் புரிந்து கொள்ளப்பட்டிருப்பீர்கள் என்றால், கர்த்தர் சொல்றார், மகனே மகளே, நீங்க தான் எனக்கு விசேஷமானவர்கள். ஹல்லேலூயா. பின் நாட்களிலே கோலியாத் இஸ்ரவேல் ஜனங்களை அவன் இஸ்ரவேலுக்கு விரோதமாக சவால் விட்டு விரோதமாக எழுப்பின போது, அந்த யுத்த களத்திலே தாவீது தன்னுடைய தகப்பனால் அனுப்பப்படும் போது, தாவீதுடைய மூத்த சகோதரனாகிய ஏலியா தாவீதை கடிந்து கொள்கிறார். சில ஆடுகளை யாரிடத்தில் விட்டு வந்தாய் என்று சொல்லி கடிந்து கொள்கிறார். குடும்பத்தில் தாவீதுக்கு மதிப்பே இல்லைங்க. இன்னொன்று தெரியுமா, சொந்த தாயினாலும் தகப்பனாலும் கைவிடப்பட்டவன் தாவீது. யோசிச்சு பாருங்க, தகப்பன் ஒரு பிள்ளையை கைவிடலாங்க, ஒரு தாய் தன்னோட பிள்ளையை ஒரு நாள் கைவிட மாட்டா. ஆனால் தாவீது தாயினாலும் கைவிடப்பட்ட பிள்ளை. அதனால தான் சங்கீதத்தில் அவர் எழுதும்போது எடுத்து வாசிங்க, சங்கீதம் 27:10 வாசிங்க. சங்கீதம் 27:10. என் தகப்பனும் என் தாயும், என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்ளுவார். கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். தாவீதுடைய அனுபவங்க அது. அவன் தகப்பனால் கைவிடப்பட்டவன் மாத்திரமல்ல, தன்னுடைய சொந்த தாயினாலே கைவிடப்பட்டவன். இதற்கு காரணம் தாய் வெறுத்ததினால் அல்ல, தாய் அந்த நாட்களிலே கணவனுக்கு கீழ்ப்பட்டிருக்க வேண்டும் என்ற ஒரு நிலையின் நிமித்தம் சொந்த தாய்க்கு தாவீதுக்கு எந்த ஒரு உதவியும் செய்ய முடியாத நிலைமை. இதான் சரித்திரம். தாவீதுடைய தாயார் நிசபேத், அந்த பிள்ளையின் மேல அவ்வளவு ஒரு பாசம் வாஞ்ச, சொந்த பிள்ளை இல்லையா, அந்த பிள்ளைக்கு உதவி செய்யணும்னாலும் தாயினால உதவி செய்ய முடியாது. காரணம், தகப்பன் தடுத்து நிறுத்துகிறார். அந்த பிள்ளைக்கு நீ ஒன்றும் செய்யக்கூடாது. அந்த ஒரு சூழ்நிலையை கற்பனை பண்ணி பாருங்க. தாய் உதவி செய்யணும்னாலும் செய்ய முடியாது. காரணம், கணவனுடைய கட்டுப்பாடு. அதனால தான் தாவீது எழுதுகிறான், தாயின் தகப்பனும் என்னை கைவிட்டார், கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். Hallelujah. David felt deep emotional abandonment in his life. உணர்ச்சி வசமாக மன ரீதியாக அதிகமாக பாதிக்கப்பட்ட ஒரு பிள்ளை தாங்க தாவீது. ஆனால் மறக்கப்பட்ட அந்த ஆட்டு இடையனை தான் கர்த்தர் இஸ்ரவேலின் ராஜாவாக தெரிந்து கொண்டார். இங்க நமக்கு என்ன பாடம் தெரியுமா? நல்ல கவனிங்க. Human rejection does not determine divine selection. Human rejection does not determine divine selection. ஏதோ மனுஷன் நிராகரித்ததினாலே தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் இல்லாமல் போய்விடும் என்று அல்ல. தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் மனுஷனுடைய நிராகரிப்பை சார்ந்தது அல்ல. எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் மனுஷரால் வெறுக்கப்படுகிறீர்களோ அவ்வளவுக்கு அளவு தேவனால் அங்கீகாரம் பெறுவீர்கள். அவ்வளவுக்கு அளவு தேவனுக்கு பிரியமானவர்களாக மாறுவீங்க. உங்கள் குடும்பத்தார் உங்களை வெறுத்தா, நீங்கள் வேலை செய்கிற இடத்துல வெறுக்கப்பட்டா, உங்களுடைய சமுதாயத்தில் உங்களை வெறுப்பார்கள் என்றால், எவ்வளவுக்கு அளவு மனுஷரால் வெறுக்கப்படுகிறோமோ அவ்வளவுக்கு அளவு தேவனால் நாம் அங்கீகரிக்கப்படுவோம். இது தாவீதுடைய வாழ்க்கையில மாத்திரம் இல்லை, யோசேப்புடைய வாழ்க்கையில் அதுதான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலும் அதுதான். The one whom people ignore will be the one whom God intends to elevate. இன்னைக்கு யாராவது மனுஷர்கள் உங்களை கண்டு கொள்ளனா நீங்க கவலைப்படக்கூடாது. கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார்னு அர்த்தம். கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார்னு அர்த்தம். David's rejection became a preparation for David's reign. தாவீது ஆளுகை செய்வதற்காக ஒரு ஆயத்தம் தாங்க தாவீது சந்தித்த நிராகரிப்பு. ஆமென்.
அதனால தான் தாவீது சங்கீதத்தில் எழுதும்போது 18வது சங்கீதத்தை தாவீது எழுத வாசிங்க. 18வது சங்கீதம் 35வது வசனம். சங்கீதம் 18:35 வாசிங்க. உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர். உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது. உமது வலதுகரம் என்னை தாங்கி உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். இன்னும் சொல்ல உம்முடைய இரக்கம் என்னை பெரியவனாக்கும். அனுபவம் அல்ல, திறமைகள் அல்ல, சாமர்த்தியங்கள் அல்ல, ஞானம் அல்ல, திறமைகள் அனுபவம் அல்ல, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்க ஆண்டவரே. எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். காருண்யங்க, கர்த்தருடைய காருண்யம், அவருடைய இரக்கம் மாத்திரம் இருந்தால் போதும். உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கிட்டு. யோசிச்சு பாருங்க, உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில கர்த்தர் உங்களை உயர்த்தி வைத்திருக்கிற விதம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிற விதம் கேட்குறீங்களா? யாராவது சொல்ல முடியுமா என்னுடைய தகுதிக்கு ஏற்பபடி நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேன்னு? யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமாங்க? என்னுடைய தகுதியின்படி நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? ஒருத்தரும் சொல்ல முடியாது. காரணம், எனக்கு தகுதியே இல்லை, நம்ம ஒருவருக்கும் தகுதி இல்லை. கர்த்தர் நம்ம எங்கேயோ கொண்டு போய் வைத்திருக்கிறார். கர்த்தர் நம்மளை எங்கேயோ கொண்டு போய் வைத்திருக்கிறார். எங்கேயோ இருக்கணுங்க, நம்ம எங்கேயோ இருக்க வேண்டியவங்களை நம்மளை கொண்டு வந்து கர்த்தர் தூக்கி உயர்த்தி இன்னைக்கு எங்கேயோ கொண்டு போய் வைத்திருக்கிறார். இதை நினைத்தால் கண்ணீர் சிந்தாமல் இருக்க முடியாது. வாழ்நாள் முழுவதும் ஆண்டுக்கு நன்றி சொன்னாலும் போதாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அடிக்கடி ஆவியானவர் என்கிட்ட பேசுகிற ஒரு வார்த்தை என்னன்னா, God often hides His greatest treasures in the place where people least expect them. ஆண்டுடைய பொக்கிஷங்களை எங்க வைத்திருக்கிறார்னா, மனுஷர்கள் யாருமே எதிர்பாராத இடத்துல அவருடைய பொக்கிஷத்தை கர்த்தர் மறைத்து வைத்திருக்கிறார். கர்த்தர் யாரோடு பேசுறான்னு தெரியாது. ஆண்டுடைய பொக்கிஷங்களை எந்த மனுஷனும் எதிர்பாராத இடத்துல தேவன் தங்களுடைய பொக்கிஷங்களை மறைத்து வைத்திருக்கிறார். இதான் உண்மை. தாவீதை யாருமே எதிர்பாராத ஒரு வனாந்தரத்தில் ஒரு பொக்கிஷமாக ஆண்டவர் ஒளித்து வைத்திருந்தார். அன்னைக்கு சாமுவேல் தீர்க்கதரிசி வீட்டுக்கு வர வரைக்கும் தாவீது யாருன்னே தெரியாது. அந்த பொக்கிஷம் வனாந்தரத்தில் மறைந்து இருந்தது. நேரம் வந்தபோது மறைத்து வைக்கப்பட்ட, யாரும் எதிர்பாராத இடத்துல மறைத்து வைக்கப்பட்ட பொக்கிஷம் வெளியே கொண்டு வரப்பட்டது. கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் யாரோடு கூட பேசு. ஆண்டவர் சொல்றார், என் மகனே, என் மகளே, நீ என்னுடைய பார்வையிலே விலையேறப்பெற்றவனாய் இருக்கிறபடினாலே யாரும் எதிர்பாராத இடத்துல நான் உன்னை ஒளித்து மறைத்து வைத்திருக்கிறேன். நீ தாமதமாகுதுன்னு கவலைப்படாதீங்க. ஆண்டவரே, இன்னும் வனாந்தரத்தில் இருக்கிறேன்னு கவலைப்பட வேண்டாம். என்னுடைய நிலைமை மாறவில்லை என்று கவலைப்பட வேண்டாம். ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னுடைய பார்வையிலே அருமையாய் இருக்கிறபடினாலே, விலையேறப்பெற்றவனாய் இருக்கிறபடினாலே ஒருவரும் எதிர்பாராத இடத்திலே உன்னை என்னுடைய பொக்கிஷமாக ஒளித்து வைத்திருக்கிறேன். சரியான நேரம் வரும்போது அந்த ஒளிப்பிடத்திலிருந்து அந்த பொக்கிஷத்தை கர்த்தர் வெளியே எடுப்பாரு பாருங்க. அப்பதான் நீங்க யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். அது வரைக்கும் தெரியாது. இன்னைக்கு உங்களோட மதிப்பு தெரியாது. இன்னைக்கு உங்களோட மதிப்பு யாருக்கும் தெரியாது. கர்த்தர் வெளியே கொண்டு வரும்போது விளங்கும். உங்களோட சொந்த குடும்பத்துக்கு விளங்கும். ஆவியானவர் தீர்க்கதரிசனமாய் பேசுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமென். பரிசுத்த வேதாகமத்தில் ஒரே ஒரு வசனத்தை வாசிக்க முடிச்சிடலாம். புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 21 23 வரைக்கும் வாசிங்க. எரேமியாவுக்கு அடுத்த புஸ்தகம் தான் புலம்பல். புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 21 23 வரைக்கும்
இதை என் மனதிலே வைத்து, நல்ல கவனிங்க, இதை என் மனதிலே வைத்து நம்பிக்கை கொண்டிருப்பேன். நம்பிக்கை கொண்டிருப்பேன். நல்ல கவனிங்க, அந்த வசனத்தை மட்டுமா வாசிங்க. இதை என் மனதிலே வைத்து, இதை என்னோட மனதிலே வைத்து நம்பிக்கை கொண்டிருப்பேன். சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் சொல்றார், மகனே மகளே, இன்றைக்கு கேட்கிற இந்த சத்தியத்தை இருதயத்தில் வைத்துக் கொள்ளுங்க, மனதில் வைத்துக் கொள்ளுங்க. இதை என் மனதில் வைத்து நம்பிக்கை கொண்டிருப்பேன். இன்னைக்கு கர்த்தர் உங்களிடத்தில் தீர்க்கதரிசனமா பேசுற வார்த்தையை மனதில் பத்திரமா வைத்துக் கொள்ளுங்கள். இதை நீங்க எவ்வளவுக்கு அளவு மனதில் வைக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அளவு புதிய நம்பிக்கை உண்டாகும். இதை என் மனதில் வைத்து நம்பிக்கை கொண்டிருப்பேன். எதை மனதில் வைத்து? தொடர்ந்து வாசிங்க. நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது, நான் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவருடைய இரக்கத்தின் தொடர்ச்சி, இரக்கத்துக்கு முடிவில்லை. அவைகள் காலைதோறும் புதியவைகள். உமது உண்மை பெரிதாயிருக்கிறது. உமது உண்மை பெரிதாயிருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய நேற்று இரக்கம் என்னை தாங்கிற்று. நேற்று தினத்திலே அவருடைய இரக்கம் என்னை தாங்கிற்று. இன்றைய தினத்திலே அவருடைய இரக்கம் என்னை பலப்படுத்துகிறது. நாளை தினத்திலே அவருடைய இரக்கம் என்னை தொடர்ந்து வழி நடத்தும். நான் இரக்கத்தை எப்படி பார்க்கிறேன் தெரியுமா? சூரிய உதயமா நான் பார்க்கிறேன். ஹல்லேலூயா. mercy is like sunrise. ஒவ்வொரு காலையிலும் எப்படி சூரியன் உதிக்குதோ அது போல ஒவ்வொரு நாள் அதிகாலையிலும் தேவனுடைய கிருபை, புதிய தேவ இரக்கம் கிருபை உதிக்கிறது. ஹல்லேலூயா. every day life is a testimony of renewed mercy. ஒவ்வொரு நாள் வாழ்க்கையும் புதுப்பிக்கப்பட்ட தேவ இரக்கத்துக்கு சாட்சியாக இருக்கிறது. ஒரு விசை ஒரு அருமையான பாஸ்டர் அவர்கள், சபை போதகர், ஒரு முதிர்ந்த விசுவாசி, தேவனுக்கு உண்மையாய் இருந்து பல வருஷங்கள் தேவனுக்கு உண்மையாய் ஊழியம் செய்த ஒரு விசுவாசி, ஒரு முதிர்ந்த விசுவாசி வீட்டுக்கு போய் சந்திக்கிறேன். அந்த பாஸ்டர் கேட்டாராம், பிரதர், இத்தனை வருஷம் பல பாடுகளின் மத்தியிலே தேவனுக்கு உண்மையா நீங்க ஆண்டு உங்களுக்கு கொடுத்த ஊழியத்தை உங்களால் எப்படி செய்ய முடிந்தது? இத்தனை வருஷம் ஆண்டுக்கு எப்படி உங்களால் உண்மையா இருக்க முடியும்? அந்த விசுவாசி அந்த பாஸ்டரை பார்த்து அழகா சிரிச்சுக்கிட்டே சொன்னார், ஐயா, ரகசியம் என்ன தெரியுமா? ஒவ்வொரு நாள் காலையில் எழுந்த உடனே நான் ஜெபிக்கிற முதல் ஜெபம், ஆண்டவரே, இன்றைக்கும் உம்முடைய இரக்கம் எனக்கு வேணும், இன்றைக்கும் உம்முடைய இரக்கம் எனக்கு வேணும். நேற்று உம்முடைய இரக்கம் தான் என்னை தாங்கிட்டு, ஆண்டவரே, இன்றைக்கு உம்முடைய இரக்கம் தான் என்னை பலப்படுத்தணும், நாளைக்கு உம்முடைய இரக்கம் தான் என்னை நடத்தணும், இன்றைக்கும் உம்முடைய இரக்கம் வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிக்கிற ஜெபம் தான் நான் ஆண்டுக்கு உண்மையாக இருக்க எனக்கு கிருபை தந்தது. இந்த காரியத்தில் ஒரு பெரிய சத்தியம் இருக்கிறதுங்க. அது சத்தியம் என்ன தெரியுமா? கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது மனித பலத்தினாலே தாங்கப்படுகிறது அல்ல, தேவ இரக்கத்தினாலே தாங்கப்படுகிறது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒவ்வொரு நாளும் நம்முடைய பலன் அல்ல, சாமர்த்தியம் அல்ல, திறமைகள் அல்ல, தேவ இரக்கம் நம்மை தாங்கிக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். யார் யார் தொடர்ந்து தேவனை சார்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் தொடர்ந்து தேவ இரக்கத்தை அனுபவிப்பார்கள். தாழ்மையா சொல்றேங்க, பெருமைக்கு மாத்திரம் தயவு செய்து இடம் கொடுத்துடாதீங்க. Pride distances us from mercy. கொஞ்சம் பெருமை வந்துரும்னா இரக்கத்தை விட்டு தூரத்தில் நம்மளை கொண்டு போயிடும். ஆனால் தாழ்மை இருக்குமானால் தேவனுடைய இரக்கத்தை நம்ம இடத்துல கிட்ட கொண்டு வந்துடும். Every believer who walks daily in dependence upon God will discover God's mercy never runs out. ஒவ்வொரு நாள் தேவனையே சார்ந்து வாழ்கிற ஒரு விசுவாசி கண்டுபிடிக்கிற காரியம், தேவ இரக்கத்துக்கு முடிவே இல்லை. அவருடைய இரக்கத்துக்கு முடிவில்லை. அவருடைய இரக்கம் தொடர்ந்து செயல்படும். எல்லாரும் கண்களை மூடலாமா? தேவ சமூகத்தை நான் உணர்கிறேன். கீழ்த்தளத்தில் இருந்தாலும் மேல் தளத்தில் இருந்தாலும், போன ஞாயிற்றுக்கிழமை காலையிலே தேவ இரக்கத்துக்கான நிபந்தனைகளை பார்த்தோம். கண்டிஷன்ஸ் ஃபார் காட்ஸ் mercy. இன்றைக்கு இரக்கத்தின் வாய்க்கால்கள்,
இரக்கத்தின் தொடர்ச்சி, சேனல் ஆஃப் mercy, continuation of God's mercy பார்த்தோம். ஆவியானவர் நம்மோடு கூட தொடர்ந்து பேசட்டும். கூடுமானால் அப்படி எழுந்து நிற்கலாமா தேவ சமூகத்தில்? இன்னைக்கு கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்கிறேன், தேவனுடைய இரக்கத்தின் வாசல் திறந்திருக்கிறது சகோதரனே, சகோதரி. தேவனுடைய இரக்கத்தின் வாசல் உங்களுக்காய் திறந்திருக்கிறது. இப்பேற்பட்ட பாவி கூட குற்ற மனசாட்சியோடு வாழ வேண்டிய அவசியம் இல்லை. தேவ இரக்கம் அந்த நபரை மன்னிக்கிறது மாத்திரமல்ல, தேவ இரக்கம் அந்த மனுஷனை மீட்டெடுக்கிறது. ஒரு ஜெயமுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ தேவ இரக்கம் உதவி செய்கிறது. ஒருவேளை ஒரு இருண்ட கடந்த காலம் உங்களை வாழ்க்கையில் இருக்கலாம். Your past maybe those dark days. I want to tell you, no past is too dark for God's mercy. இருண்ட ஒரு எதிர்காலம் இருந்திருக்கலாம். ஆனால் எந்த இருண்ட கடந்த காலத்தையும் ஒளிமயமாக மாற்றுகிறது தான் தேவ இரக்கம். எல்லா பாவத்தை விட பெரிய ஒரு காரியம் தேவனுடைய இரக்கம். God's mercy is greater than every sin. Hallelujah. நாம் மாத்திரம் நம்மை தாழ்த்தி உண்மை உத்தமத்தோடு, ஆண்டவரே என்னோட நம்பிக்கை இந்த மனுஷன் மீதும் அல்ல, என்னை உண்டாக்கின கர்த்தர் மேலோட நம்பிக்கை வைக்கிறேன். இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கினவரிடத்தில் மனமகிழ்ச்சியாய், தன்னை உண்டாக்கினவரிடம் மனமகிழ்ச்சி, தன்னை உண்டாக்கினவிடம் மனமகிழ்ச்சி. அதை நீங்க எபிரேய வேதாகமத்தில் வாசிக்கணும். அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? யாக்கோபுக்குள்ளே அன்றைக்கு ராத்திரி யாபோக்கு நதிக்கரையில யாக்கோபுக்குள்ளே தேவன் இஸ்ரவேலை உண்டாக்கினாராம். யாக்கோபுக்குள்ளே தேவன் இஸ்ரவேலை உண்டாக்கினார். இஸ்ரவேலை உண்டாக்கினார். யாக்கோபை இஸ்ரவேலாய் மாற்றலங்க. யாக்கோபுக்குள்ளே தேவன் இஸ்ரவேலை உண்டாக்கினார். இஸ்ரவேலை உண்டாக்கினார். நீங்க நம்ம ஒவ்வொருக்குள்ளாகவும் கர்த்தர் ஒரு காரியத்தை உண்டாக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. இஸ்ரவேலை உண்டாக்க விரும்புகிறார். ஜெயம் கொள்ளுகிறவர்களை உண்டாக்க விரும்புகிறார். முற்றிலும் ஜெயம் கொண்டவர்களை உருவாக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து என்ன சொல்றா தெரியுமா? எல்லாம் ஜெப சிந்தையில் இருக்கும்போது ஒரே ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். ஜெப சிந்தையிலே கண்களை மூடின நிலைமையிலே ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிக்க நம்ம கேட்போம். எபிரேயர்களின் நிருபம் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நீங்க கேட்டா போதும். உங்களுடைய பரிசுத்த வேதாகமத்தில் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, கேட்டால் போதும். எபிரேயர்களின் நிருபம் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம். 16வது வசனம். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்திலே சகாயம் செய்யும் கிருபை, உதவி செய்யும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாச தண்டையிலே சேர கடவும். அது கிருபாசனம் பிரதர், நியாயாசனம் அல்ல. அது நியாயாசனம் அல்ல, கிருபாசனம். இரக்கத்தின் ஸ்தலம். கர்த்தர் நம்மளை குற்றவாளியாய்த்து இருக்கிறது அல்ல, குற்றவாளியாய்த்து இருக்கிறது அல்ல. அது நியாயாசனம் அல்ல, அது கிருபாசனம். நீ ஆண்டவர் சொல்றாரு, மகனே மகளே, உங்களுடைய நிலைமை எப்படிப்பட்டதாக இருந்தாலும், உங்களுடைய சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் தைரியமாக
என் கிருபாசனத்தின் அண்டிலே வாருங்க. என் கிருபாசனத்திலே வாருங்க. கிருபாசனத்திலே வாருங்க. கிருபாசன தண்டையிலே வாருங்கள். இன்றைக்கு தேவாதி தேவன் நியாயாசனத்தில் அவர் உட்கார்ந்தவராக அல்ல, கிருபாசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை. எந்த மனுஷனும் உதவ முடியாத நிலைமையில, எந்த உறவினரும் உதவ முடியாத ஒரு சூழ்நிலையில, எந்த நண்பரும் உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில ஏற்ற சமயத்திலே உதவி செய்யக்கூடிய தேவ கிருபை, நம்மை மீட்டெடுக்கக்கூடிய தேவ கிருபை, நம்மை விடுதலையாக்கக்கூடிய தேவ கிருபை, நம்மை உயர்த்தக்கூடிய தேவ கிருபை, உங்களை ஆசீர்வதிக்கக்கூடிய தேவ கிருபை, உங்களை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றக்கூடிய தேவ கிருபை, ஏற்ற சமயத்திலே சகாயம் செய்யும் கிருபை, உதவி செய்யக்கூடிய கிருபை. அப்படி என்றால் கிரேக்கத்தில் எப்படி இருக்கு தெரியுமா? எல்லாருடைய மனித உதவி அற்ற நிலைமையிலே, மனித உதவி எல்லாம் அற்று போகிற சமயத்தில் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய தேவ கிருபையை பெறும்படி கிருபாசனத்திலே கிட்டி சேர கடவீர்கள். தைரியமாக எந்த குற்ற மனசாட்சி இல்லாதபடி, எந்த பயம் இல்லாதபடி நமக்காக ஜீவனையே கொடுத்த அந்த ஆண்டவராகிய இயேசுவுடைய கிருபாசனம் இன்னைக்கு உங்களுக்காக எனக்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. தேவ சமூகத்தை நான் உணர்கிறேன். ஒரு நிமிஷம் அவருடைய உண்மையை நினைத்து பாருங்க. அவருடைய உண்மையை நினைத்து பாருங்க. தேவனுடைய உண்மையை நினைத்து பாருங்க. அவருடைய இரக்கத்தை யோசித்து பாருங்க. ஆண்டவரே, தகுதியில் ஆண்டவரே, தகுதியில் ஆண்டவரே, சிந்தித்து பார்க்கணும். ஒரு சமயத்தில் எல்லாரும் நம்மளை உதாசீனப்படுத்தினாங்க, அப்படிதானே? வேண்டாதவர்களாக எண்ணப்பட்டோம், வேண்டாதவர்களாக எண்ணப்பட்டோம், ஒதுக்கப்பட்டோம், எதுக்கும் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லப்பட்டோம். ஏளனை செய்யப்பட்டோம், ஏளனை செய்யப்பட்டோம், பரியாசம் பண்ணப்பட்டோம், இழிவா எண்ணப்பட்டோம். ஆனா இன்றைக்கு அதே இடத்துல கர்த்தர் நம்மை நிமிர்ந்து நடக்க செய்திருக்கிறாரு. அதே இடத்துல கர்த்தர் நம்மை உயர்த்தி இருக்கிறாரு. அதே இடத்துல யார் நம்மை நிராகரித்தார்களோ அவர்களுக்கு முன்பாக இன்னைக்கு கர்த்தர் நம்மை உயர்த்தி வைத்திருக்கிறாரு. கண்ணீர் சிந்தாமல் இருக்க முடியாது. இந்த எந்த மனுஷனும் செய்ய முடியாது. கர்த்தர் மாத்திரம் தான் செய்ய முடியும். அவருடைய இரக்கம் மாத்திரம் தான் செய்ய முடியும். சிந்தித்து பார்க்கணும். ஆண்டவர் சொன்ன, ஆண்டவரே, எந்த தகுதி இல்லப்பா, இன்றைக்கு என்னை வைத்திருக்கிற அந்த இடத்துக்கு நான் வர எந்த தகுதி எனக்கு இல்லை, எந்த தகுதி இல்லை. படிப்பு இல்லை, ஞானம் இல்லை, அனுபவம் இல்லை, திறமை இல்லை, சாமர்த்தியம் இல்லை. இன்னும் சொல்லணும்னா எனக்கு ஞானம் இல்லை, புத்தி இல்லை ஆண்டவரே, புத்தி இல்லை ஆண்டவரே. ஆனாலும் என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறீங்க, ஆனாலும் என்னை உயர்த்திருக்கிறீங்க. ஆனாலும் உடைய இரக்கம், உடைய இரக்கம், உடைய இரக்கம், உடைய இரக்கம், உடைய காரணியம் என்னை பெரியவனாக்கி இருக்கிறது. சகோதரே, சகோதரியே,
கர்த்தருடைய ஊழியக்காரனாக கண்ணீரோடு சொல்கிறேன், மனுஷனுடைய பார்வைக்கு எவ்வளவு பெரிய மனுஷனாலும் எவ்வளவு பெரிய ஒரு நபரா மாற ஆண்டவர் நம்மளை மாற்றலாங்க. ஆனா நம்முடைய சொந்த பார்வைக்கு பெரியவங்களாயிடக்கூடாது. நம்முடைய சொந்த பார்வைக்கு நான் நீசனும் அற்பனுமாயிருக்கிறேன். மற்றவருடைய பார்வைக்கு வேணா ஒருவேளை நான் உயர்த்தப்பட்டிருக்கலாம், அந்தஸ்தில் இருக்கலாம், அதிகாரத்தில் இருக்கலாம், ஆசீர்வாதத்தோடு இருக்கலாம். ஆனால் என்னோட சொந்த பார்வையில கடைசி மூச்சு வரைக்கும் நான் அற்பனும் நீசனுமாய், நான் அற்பனும் நீசனுமாய் இருக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. அன்னைக்கு தாவீது சொன்ன வார்த்தை அதுதான். அந்த உடன்படிக்கை பெட்டியை எருசலேமுக்குள்ளே கொண்டு வருகிற போது மற்ற எல்லாருக்கும் முன்பாக தாவீது இஸ்ரவேலின் ராஜா, இஸ்ரவேலின் ராஜா, சொந்த மனைவியோட கண்களுக்கு முன்பாகவும் இஸ்ரவேலின் ராஜா. ஆனா தாவீது தன்னுடைய சொந்த கண்களுக்கு அற்பனும் நீசனுமா இருக்கிறேன். நான் யாருன்னு எனக்கு தெரியும் ஆண்டவரே, நான் யாருன்னு எனக்கு தெரியும். ஒருவேளை மற்றவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், மற்றவர்களுக்கு யாருன்னு நான் தெரியாது, மற்றவங்க என்னமோ நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா எனக்கு தெரியும் நான் யார் என்று எனக்கு தெரியும். தகுதியற்றவன், 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 தகுதியற்றவன். என்னுடைய பார்வையில நான் நீசனும் அற்பனும் தகுதியற்றவனுமாக இருக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவ இரக்கம், நன்றி. இரக்கம் பெரியது, இரக்கம் பெரியது, காலை தோறும் புது கிருபை கண்டே, என் தேவையாவும் கரம் தந்ததே, இரக்கம் பெரியது என்னிடத்தில். இரக்கம் ஆண்டவரே, இரக்கம் பெரியது. Yes Lord. இரக்கம் பெரியது, காலை தோறும் புது கிருபை கண்டே, என் தேவையாவும் கரம் தந்ததே, இரக்கம் பெரியது என்னிடத்தில். பரிசுத்த கரங்களை உயர்த்தி பாடலாமா? இரக்கம் பெரியது, இரக்கம் பெரியது, காலை தோறும் புது கிருபை கண்டே, என் தேவையாவும் கரம் தந்ததே, இரக்கம் பெரியது, இரக்கம் பெரியது, இரக்கம் பெரியது, இரக்கம் பெரியது, இரக்கம் பெரியது, இரக்கம் பெரியது, இரக்கம்
இரக்கம் பெரியது, உம் இரக்கம் பெரியது, உம் இரக்கம் பெரியது, உம் இரக்கம் பெரியது என்னிடத்தில். ஒரு நிமிஷம் அப்படியே மௌனமா இருக்கும். அந்த தேவ இரக்கத்தை யோசித்து பாருங்க. கல்வாரி சிலுவையிலிருந்து பாய்ந்து கொண்டிருக்கிற தேவ இரக்கம், பாய்ந்து கொண்டிருக்கிற தேவ இரக்கம், பாய்ந்து கொண்டிருக்கிற தேவ இரக்கம். நான் நிர்மலமாக இருப்பது சொத்து கிருபை. இரக்கங்களுக்கு முடிவில்லை ஆண்டவரே. இரக்கம் மாத்திரம் இல்லாது இருக்குமானால் நான் என்றைக்கோ நிர்மலமாக இருப்பேன். தேவ பிள்ளையே, எத்தனை மரணப்படுக்கை, எத்தனை விபத்துக்கள், எத்தனை ஆபத்துக்கள், அந்த தேவ இரக்கம் மாத்திரம் இல்லாது இருக்குமானா நம்ம எல்லாரும் மாண்டு மடிந்து போயிருப்போமே. அந்த தேவ இரக்கத்தினால் தான் நீங்க நாம் உயிர் பிழைத்து இருக்கிறோம். நீங்க ஆசீர்வாதமா இருக்கிறோம். நீங்க நிம்மதியா இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் தேவ இரக்கம். நன்றி ஆவியானவரே, சோத்திரிக்கிறோம். நாம் ஜெபிப்போம். உங்கள் அதிகமாக நேசிக்கிற அன்பின் பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட மதியான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. ஒன்றுக்கு உதவாத ஏழைகளாகிய எங்களையும் ஒரு பொருட்டா நினைச்சுங்களே, ஒரு பொருட்டாய் நினைச்சுங்களா ஆண்டவரே. மனுஷனை நினைவு கூறுவதற்கு அவன் எம்மாத்திரம், அவன் எம்மாத்திரம், நாங்கள் எம்மாத்திரம். உடைய இரக்கம் ஆண்டவரே, ஒரே குடும்பமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாள் மாத்திரம் அல்ல, ஒவ்வொரு வினாடியும் உடைய இரக்கங்களுக்கு வேணும்பா. நாங்கள் உடைய இரக்கத்தாலே சூழப்பட்டிருக்கணும். உடைய இரக்கத்துக்கு நாங்க கத்தா பங்குள்ளவர்களா மாறணும். இந்த காடுகளிலே முற்றிலும் ஆய்களை தாழ்த்துகிறோம், மனம் திரும்புகிறோம், உண்மையே நம்பி விசுவாசிக்கிறோம். உடைய இரக்கம் தொடர்ந்து எங்களுக்கு உண்டாயிருக்கட்டும். கூடி வந்த சபையாரை கர்த்தர் ஆசீர்வதி. ஆவியானவர் தொடர்ந்து பேசும். உடைய பிரச்சனைகளுக்கு முன்பாய் கடந்து போகட்டும். நாங்கள் சிறுக வேணும், நீங்க பெருக வேணும். எல்லா கன துதி மகிமையாவுக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் மிக நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவினோட அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்யோன்ய ஐக்கியமும் நம் அனுபவம் கூட இன்றும் என்றும் சீக்கிரமாய் வரப்போகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை பரிந்தும் இருப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்று பிரசங்கிக்கப்பட்ட கர்த்தருடைய வார்த்தையினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பீர்கள் என்று நம்புகிறோம். நமது திருச்சபையின் ஞாயிறு ஆராதனை நேரங்கள்: ஆங்கில ஆராதனை காலை 7 மணிக்கு நடைபெறும். தமிழ் ஆராதனை காலை 10:30 மணிக்கு நடைபெறும். இருமொழி வேத பாடம் மாலை 6 மணிக்கு நடைபெறும். நம் திருச்சபையின் விலாசம்: அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை, பெரம்பூர் ஊழியங்கள், 74 வல்லாடு தெரு, அகரம், சென்னை 6,82,000. தனிப்பட்ட ஜெபத்திற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள் 9566262203 மற்றும் ஒரு எண் 9551648083. மேலும் ஒரு எண் 9941447894. நமது திருச்சபையின் தொலைபேசி எண் 04431508155. மேலும் மற்ற பிரசங்கங்களுக்கு நமது யூடியூப் சேனலான ஏசிஏ பெரம்பூர் மினிஸ்ட்ரீஸை அணுகவும். நமது திருச்சபையின் வலைதள முகம் www.acaperambur.ministries.org. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.